இப்படி வந்து அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பெருந்துறை ரோட்டரி கிளப்
புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா இதுவே தொடங்க உள்ளது. Now the procession starts, led by Sergeant at Arms K. Gopalakrishnan, Retiring K. Gopalakrishnan, followed by Rotarian President Gopalakrishnan, Rotarian P. Selvakumar, Past District Governor AKS Rotarian Dr. K. Saradevan, Rotarian Major Donor Rakchandran, District Coordinator, Rotarian MPHM S.V.L. Gopalan, Rotarian MPHM Dr. Mano Isaac Nagaraj, and followed by Secretary Rotarian P. Krishnamoorthy. Now the procession starts. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். குந்தனகுளம் நல்ல ஒரு மங்களகரமாக ஆரம்பிக்க வேண்டும் என்பது நம்முடைய மரபு. அதன் அடிப்படையில் அழகான நம் முன்னுக்கு புத்துணை கேட்டு வருமாறு மேலில் இருக்கும் பெரியவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஃபர்ஸ்ட் லேடிஸ் வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அழகை அரங்கேற்ற அனைத்து தாய்வர்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறோம். நம்முடைய இன்றைய தலைவருக்கு காலணி வருமாறு சர்ஜன் சதாசிவம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். And now we invite our Rotarian MPHMP Karnagaran for Rotary prayer and Purve test. Happy evening to everyone present over here. இப்பொழுது ரோட்டரி இறைவணக்கம். எல்லாம் வல்ல இறைவனை, மாணவர்களின் தந்தையே, ரோட்டரி நிறுவனரின் இனத்தில் உயர் கோட்பாடுகளை வேரூன்றி செய்ய உங்களுக்கு எங்கள் நன்றி. மனித மனங்களில் அமைதி மற்றும் நல்லெண்ணங்களை உருவாக்கவும், சாதி மத இன நிற பாகுபாடுகளை நீக்கி குற்றங்களை தடுக்கவும், சமூகத்தின் பொருளாதார சமுதாய ஏற்றத்தாழ்வுகளை நீக்கவும், மனிதநேய மற்றும் உழைப்பின் இறையாண்மையை உணரச் செய்யவும், ரோட்டரி சங்கத்தின் கோட்பாடுகளை எங்கள் மனதில் வேரூன்றச் செய்த அதற்கு அயராது பாடுபடவும், எங்கள் சேவையால் மனிதர்கள், குடும்பங்களும் தேசங்களும் இறையாண்மையுடன் ஒன்றுபட்டு வாழவும் அருள்புரிய அருள்படுவோம்.
உங்களிடம் அனுமதி வேண்டுகிறேன். நன்றி. நன்றி டாக்டர் பி கருணாகரன் அவர்களே. The format test of the things we think, say or do. Is it the truth? Is it fair to all concerned? Will it build goodwill and better friendship? Will it be beneficial to all concerned? Thank you. நன்றி கருணாகரன் அவர்களே. ஸோ வந்தாரை வரவேற்பது நம்முடைய இந்திய பண்பாடு. அந்த பண்பாட்டை போற்றுவதற்காக வந்ததை வரவேற்பதற்காக நம்முடைய தலைவர் கோபாலகிருஷ்ணன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அனைத்து எல்லோருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உரையை தொடங்குகிறேன். நமது ரோட்டரி கிளப் கல்லூரியுடைய 20வது ஆண்டு தலைவருடைய பதவியேற்பு விழா இன்று சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விழாவுக்கு சிறப்பு சேர்க்கும் விதமாக நமது சிறப்பு விருந்தினர் பிடிஜிஎஸ் ஏகேஎஸ் ரொட்டேரியன் டாக்டர் இ.கே. சகாதேவன் அவர்களை வருகை வருகிறேன் வரவேற்கிறோம். நன்றி ஐயா. டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர் ரொட்டேரியன் மேஜர் டோனர் ஆர் ரவிச்சந்திரன் ஐயா அவர்களை வருகை வருகிறேன் வரவேற்கிறோம். டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர் ஈரோடு ரீஜன் ரொட்டேரியன் எஸ்பிஎல் கோபாலன் ஐயா அவர்களை வருகை வருகிறேன் வரவேற்கிறோம். நன்றி ஐயா. மற்றும் நமது கிளப்போட பதவியேற்பு விழாவுக்கு அதர் கிளப்பிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய சில முக்கிய நிர்வாகிகளை வருகை வரவேற்கிறேன். விஜயசித்தன் ஐயா அவர்களை வருகை வரவேற்கிறேன். டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர் அசிஸ்டன்ட் கவர்னர் மனோ ஐசக் ஐயா அவர்களை வருகை வரவேற்கிறோம். சாய் ஐயா. மற்ற கம்பெனியில் வந்திருக்கக்கூடிய விஜயபிரிந்தன் ஐயா அவர்களை வருகை வரவேற்கிறோம். சக்தி அலசூர் ஐயா அவர்களை வருகை வரவேற்கிறோம். ரொட்டேரி ராஜா ரவிசங்கர் ஐயா அவர்களை வருகை வரவேற்கிறோம். நமது நிகழ்ச்சியை யூடியூப் மூலமாக லைவில் வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கும் பலரும் பராசன் ஐயா அவர்களை வருகை வரவேற்கிறோம். திருப்பூர் கிளப் மெயின் கிளப்பினுடைய லோவர்னஸ் சார் ஐயா அவர்களை வருகை வரவேற்கிறோம். ரொட்டேரியன்ஸ் இன்ட்ராக்ட் மற்றும் அனைத்து ரொட்டேரி சொந்தங்களுடைய துணைகளும் அவர்களுடைய உறவினர்களும் புதிய உறுப்பினர்களாக பதவி ஏற்றுக்கொண்டிருக்கும் இயற்கையிருக்கும் சுகுமார் அவர்கள், திரு சுகுமார் அவர்கள், ரங்கதரன் அவர்கள், சதீஷ் அவர்கள், விக்னேஷ் அவர்கள் ஆகிய நால்வரையும் வருபவர்கள் என வரவேற்கிறோம். நமது ரோட்டரியினுடைய சேர்மன் பிரசிடென்ட் டாக்டர் ஐயா அவர்களே வருபவர்கள் என வரவேற்கிறோம். ராஜேந்திரன் ஐயா அவர்களே. நமது சங்கத்தினுடைய மூத்த உறுப்பினரும் நமது சங்கத்தினுடைய அனைத்து உதவிகளையும் உடனடியாக செய்து கொடுக்கும் எஸ்எம்டி ஆய்வுகளுடைய உரிமையாளர் ராஜாராம் அவர்களே வருபவர்கள் என வரவேற்கிறோம். செய்கை செய்வமாறு இந்த 23-24 செயலர் செல்வகுமார் அவர்களை என்பதை அழைக்கிறோம். Very good evening, Amanda President, and a warm welcome to our past district governor Dr. E.K. Sagadevan sir, and our assistant governor Mano Isaac Nanagar sir, and regional coordinator Ramchandran sir, and district coordinator S.P. Govan sir, and all Rotarians and non-Rotarians and road actors all are welcome for this installation function. Let me take the opportunity to congratulate our President Rotarian Gopalakrishnan and his team for a very successful completing year of 2023-24. During this year, we are doing lot of social activities, and I will be listed below. First of all, we provided compound work, RR work up to 250 feet with fencing work at nursing college,
of Perundurai Medical College with cost of 3,20,000. And second one, our Rotary team and Mr. Lakshman done a project of solar light project, 50 numbers, it cost of 7,50,000 rupees at Tirupati. And also on behalf of our Rotary, we done many awareness programs like polio, breastfeeding and liver cracks. And for in academic sides also, we provide stationery items to more schools and initiate any tree plantations for in colleges. And for society side, our many Rotarians are on behalf of Rotary provide foods for our orphanage, blind schools and near hospitals also, and for mentally challenged people also. These are our projects done in the last years, and thanking you for giving this opportunity. Thank you. சாதனைகளை சில சாதனைகள் சொல்வதற்காக மிக்க நன்றிகள். அடுத்து இந்த வருடத்தை சிறப்பாக கொண்டு செல்ல தயாராக உள்ள தலைவரை பற்றிய ஒரு அறிமுகம். இவர் ஒரு இளைஞர், 37 வயதான இளைஞர், மிக இளைய வயதில் நம்முடைய ரோட்டரி பிரசிடண்டாக தலைமையேற்றுள்ளார். இவர் தன்னுடைய பிஇ டிகிரியை பன்னாரியம்மன் இன்ஸ்டிடியூஷனில் முடித்தார். தன்னுடைய எம்இ ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங்கை கேஎஸ்ஆர் இன்ஜினியரிங் முடித்தவர். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக பங்காள இன்ஜினியரிங் காலேஜ் 3 வருட காலமும், கொங்கு இன்ஜினியரிங் ஈரோடு செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜில் 3 வருடமும் பணியாற்றியவர். இப்பொழுது ஸ்ரீ விநாயகா கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸை கடந்த 7 வருடமாக சிறப்பாக நடத்தி வருகிறவர். சுலோச்சனா என்ற ஒரு மனைவியும், செல்வ ரித்திஷா அண்ட் ஷர்மிகா என்ற 2 குழந்தை செல்வங்களை பெற்ற நம்முடைய இந்த வருடத்தை சிறப்பாக ரோட்டரி கொண்டு செல்ல தயாராக உள்ள செல்வகுமார் அவர்களை அறிமுகம் செய்ததில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். புதிய தலைவராக பொறுப்பேற்றுள்ள ரொட்டேரியன் செல்வகுமார் அவர்களை பதவிப்பிரமாணம் செய்து வைக்குமாறு டிசி ரவிச்சந்திரன் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். Installation of President. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ரோட்டரி தலைவரின் உறுதிமொழி. ரோட்டரி பெருந்துறையின் ரோட்டரி சங்கத்தின் தலைவராக பொறுப்பேற்று கொண்டுள்ள ரொட்டேரியன் பி. செல்வகுமார் ஆகிய நான் ரோட்டரியின் சட்டத்திட்டங்களுக்கு ஏற்ப என்னுடைய கடமையை உணர்ந்து சிறப்பாக செயல்படுவேன் என உறுதி கூறுகிறேன். நன்றி. Incoming President. ரோட்டரியின் புதிய தலைவர் இந்த நிகழ்வுக்கு அந்த ரோட்டரி அண்ட் திருமதி சோபனா ப்ளீஸ் ஜாயின் வித் பிரசிடண்டா வருஷம் பூரா மிகச்சிறப்பாக செயல்பட அவங்களுடைய ஒத்துழைப்பு தான் முக்கியமா தேவை. அப்படிங்கிற முறையில் அவங்கள கூப்பிடுவாங்கன்னு நம்ம டாக்டர் பலதர சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ. கொண்டு செல்ல நம்முடைய அனைவரும் சார்பிலும் வாழ்த்துக்கள், நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். செக்ரட்டரி அடுத்து செயலருக்கு விசேஷம் நடக்குது. இப்போது செயலராக இருப்பவர் செல்வகுமார் அவர்கள். இன்கமிங் செக்ரட்டரி அவருடைய துணைவியாருன்னு சொல்லணும். எப்பவுமே அவருக்காக மாலை அணிவிக்கிறார். கிருஷ்ணமூர்த்தியின் துணையார் வருவார் என்பது. புதிதாக செயலராக பதவியேற்றுள்ள கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வருடத்தை மிக சிறப்பாக
கொண்டு செல்ல தலைவர் மற்றும் செயலர் உள்ளிட்ட இருவருக்கும் மிக்க வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறோம். அடுத்தது இந்த வருடத்தை சிறப்பாக இவர்கள் மட்டும் கொண்டு செல்ல இயலாது. இவர்களுக்கு என்ற ஒரு போர்டு இருக்கு. அந்த போர்டை அறிமுகம் செய்ய வருமாறு தலைவர் அவர்களை கேட்டுக்கிறோம். செல்வகுமார். Good evening to all, and I am proud to be a Rotarian, and I am most honored and humbled to be elected as a president of Perandre Rotary Club of the year 2024-25 with the help and support of my club members. I will do my best and lead the charge. Our club has been built on a strong leadership foundation, and I am fortunate to have a membership that is fully committed to the Rotary ideal of service ourselves and continues to go extra mile in building the club and carrying out the many wonderful projects that we undertake for the benefit of our community. And our goal is to be helpful projects for tribal peoples and children's hygienic levels and academic awareness and cancer awareness for our Perandre peoples and water treatment plant projects also to be held this year. And finally, I thank all the Rotarians and my family for this giving opportunity to take the president for Perandre Rotary Club. Thank you. நன்றி தலைவர், உங்களுடைய ஏற்பாடுகளுக்கு நன்றி. அப்படியே உங்களுடைய போர்டை அறிமுகம் செய்யுமாறு கேட்டுக்கிறோம். Let me introduce my team of office bearers. To successfully complete my period by these people only, and I call upon area officer Mr. N.D. Subramanian sir. Secretary Krishnamurthy, P. Krishnamurthy sir, and Treasurer PHFC Saktivel sir, and Joint Secretary L. Kalpusamy, and Joint Treasurer C. Nandamar, and Sergeant at Arms Dr. K. M. Gopalakrishnan, and I need really help of my friend immediate past president S. Gopalakrishnan, Chairman Public Relations Dr. P. Karnavaran, Chairman Rotary Foundation M. Dr. Rajendran sir, some of members are our club leadership and advisory committee sir, S. K. Ramsamy sir, S. Loganathan, and D. M. Chenivan sir, Rotarian, and K. C. Mutsami, and DHF T. K. Mutsami sir, and K. Palnisami sir, N. Shanmugam sir, T. R. Venkatachan sir, and these are my club leadership and advisory committee. And club subcommittee execution chairs are Dr. Sandhi Rajendran and Dr. K. Ramadevi, K. R. Subramaniam, club internet chair, and Srinivas Rao, R. Arjunan sir, Tenmoli madam, and N. Shanmugam, R. Karnavaran, and Tamilarsi madam, and N. Viswanathan sir, M. Palanisamy, C. Balasubramaniam, N. Arjunan sir, and club trainer chair S. T. Sivakumar sir, public in charge Senthil Kumar sir, SK Constructions Senthil Kumar sir, and M. Senthil Kumar sir, fundraising chair projects, and K. P. Mahendran sir, Palli and C. Dhanabalan, Rotarian C. Dhanabalan, S. Krishnasamy, M. Balakrishnan sir, past president Balakrishnan, and M. Sadasivam sir, Chenivan sir, PNC Chenivan sir, Balasubramanian sir, Gaurav Salaman. These are all the members to have support to
continue my 2024-25 Rotary as a Rotary year. Thank you, sir. Thank you. Smile. Sir, ready, sir? Sorry. இடையிலே அமர்ந்த முதன்மை விருந்தினர் டாக்டர் பிரகாதரன் அவர்களே, முன்னாள் தலைவர் கோபாலகிருஷ்ணன் அவர்களே, முன்னாள் செயலர் செல்வகுமார் அவர்களே, வருங்காலத்திலே சிறப்பாக பணியாற்ற தலைமை பொறுப்பேற்றிருக்கும் செல்வகுமார் அவர்களே, செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர் திரு ரவிச்சந்திரன் அவர்களே, மனோ ஐஷக் அவர்களே, அனைவருக்கும் மற்றும் ஏனைய சங்கங்களில் வந்துள்ள அனைத்து ரொட்டேரியர்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பன்னாட்டு ரோட்டரி சங்கத்தின் ஒரு அங்கமாக விளங்கும், சிறந்த முறையிலே செயலாற்றிக் கொண்டிருக்கும், சென்ற வருடம் சிறப்பான செயல் திட்டங்களை செய்து நற்பெயர் எடுத்த தலைவர் அவர்களே, செயலாளர் அவர்களே, உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பன்னாட்டு ரோட்டரி சங்கத்தின் ஒரு அங்கமாக விளங்கும் பெருந்துறையில் சிறப்பான செயல் திட்டங்களை செயலாற்ற வந்திருக்கும் திரு தலைவர் செல்வகுமார் அவர்களே, கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, உங்களுடன் அருமையாக கைகோர்த்து அரவணைத்து சிறப்பாக செயல் திட்டங்களை செய்ய வந்திருக்கும் சிறப்பான திறமைமிக்க நிர்வாக குழு உறுப்பினர்களே, உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். வரக்கூடிய காலகட்டங்களிலே நீங்கள் தலைவருக்கும் செயலாளருக்கும் மற்ற உறுப்பினர்களுக்கும் உடனிருந்து கைகோர்த்து சிறப்பான செயல் திட்டங்களை செய்து ரோட்டரிக்கு ஒரு நற்பெயர் ஏற்படுத்திக் கொடுக்க வேண்டும் என்று உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது நீங்கள் உறுதிமொழி எடுத்துக் கொள்ளலாம். ஆட்சி மன்ற குழுவினரின் உறுதிமொழி. பெருந்துறை ரொட்டேரியன் நிர்வாக குழு உறுப்பினராக பொறுப்பேற்றிருக்கும் ரொட்டேரியன் நான் உங்கள் பேர் அனைவரும் நீங்கள் இந்த தலைமையின் கீழ் நிர்வாக குழு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள். இந்த சங்கத்தின் கோட்பாடுகளுக்கும் சங்கத்தின் சட்டத்திட்டங்களுக்கும் தலைவருக்கும் செயலாளருக்கும் எந்த நேரத்திலும் எந்த காலகட்டத்திலும் எல்லா செயல் திட்டங்களுக்கும் உடனிருந்து சிறப்பாக செயல்படுவேன் என்று உறுதிமொழி கூறுகிறேன். ஜெய் ஹிந்த். 21 ஆண்டுகள் பெருந்துறை ரோட்டரியில் புதிய அவர்கள் பற்றிய விவரங்கள் இதோ. தலைவர் முதல் நாள் நிறைய ரோட்டரி உறுப்பினர்களை அறிமுகம் செய்திருக்கிறார். பெருந்துறை ரோட்டரி கிளப் ஸ்ட்ரென்த் ஆரம்பிச்சார். First, C.M. Sukumar, Randharan, J. Sadish,
சார் கொஞ்சம் சென்டர் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க. ரெடி ரெடி சார், இங்கே பாருங்க. இந்த புதிய உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்குமாறு நம்முடைய ரோட்டரி கிளப் ஏஜி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். என் இனிய பெருந்துறை ரோட்டரி சங்க நண்பர்களே, நமது பெருந்துறை ரோட்டரி சங்கத்திற்கு புதிய உறுப்பினர்களை வரவேற்று இணைப்பதில் பெருமையும் பெருமகிழ்ச்சியும் அடைகிறேன். இந்த புதிய உறுப்பினர்களின் பெயர்கள் உங்கள் தலைவர் மற்றும் உறுப்பினர்களால் முன்மொழியப்பட்டு நமது ரோட்டரி சங்கத்தின் சட்ட திட்டங்களின்படி பரிசீலிக்கப்பட்டுள்ளது. நான் தங்களை பெருந்துறை ரோட்டரி சங்கத்தில் உறுப்பினராக மட்டுமின்றி சர்வதேச ரோட்டரியின் நட்புலகில் இணைக்க உள்ளேன். ரோட்டரியின் அடிப்படை நோக்கம் சேவை என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதன் தலையாய கொள்கை தன்னலமற்ற சேவை, சர்வீஸ் அபவ் செல்ஃப். இந்த ரோட்டரி சங்கம் மட்டுமின்றி அனைத்து ரோட்டரி சங்கங்களும் அந்த நோக்கத்தை நிறைவேற்ற பாடுபடுகின்றன. அந்த முயற்சியில் நீங்களும் பங்கு கொள்ளப் போகிறீர்கள். நீங்கள் உங்கள் தொழிலின் பிரதிநிதியாகவும் ரோட்டரியின் கொள்கைகளில் ஆர்வம் உள்ளவராகவும் அதை நிறைவேற்ற பாடுபடுவீர்கள் என்றாலும் தங்களை உறுப்பினராக ஏற்றுக்கொள்கிறோம். உங்களை பெருந்துறை ரோட்டரி சங்கத்தில் உறுப்பினராக இணைப்பதில் பெருமையும் பெருமகிழ்ச்சியும் அடைகிறோம். இப்போது உங்கள் வலது கரத்தை உயர்த்தி ரோட்டரியின் உறுதிமொழியை எடுத்துக் கொள்ளுங்கள். Please raise your right hand. பெருந்துறை ரோட்டரி சங்கத்தின் உறுப்பினராக ஏற்றுக்கொண்டுள்ள உங்க பேர் சொல்லுங்க. ஆகிய நான் சர்வதேச ரோட்டரி சங்க இயக்கத்தின் நோக்கங்களுக்கும் தத்துவங்களுக்கும் நல்ல வடிவம் கொடுக்கும் வகையில் முழு ஈடுபாட்டுடன் செயல்படுவேன் எனவும் உண்மையாகவும் மனசாட்சிப்படியும் சட்ட திட்டங்களை பேணி காப்பேன் எனவும் ரோட்டரி சங்கத்தின் கூட்டங்களுக்கு தவறாமல் வருகை புரிவது, சங்க உறுப்பினர் சந்தாவை உரிய காலத்தில் செலுத்துவது போன்ற சங்க உறுப்பினர் கடமைகளை தவறாமல் நிறைவேற்றுவேன் எனவும் உறுதி கூறுகிறேன். இப்போது உங்களுக்கு கௌரவம் நிறைந்த ரோட்டரி பின்னை அறிவிக்கிறேன். அதை நீங்கள் எப்போதும் பெருமையுடன் நடந்து கொள்ளலாம். இன்று முதல் நீங்கள் ரோட்டரியன் என்று அழைக்கப்படுவீர்கள். ரோட்டரி பின்னை உதவி ஆளுநர் அறிவிக்கிறார். ரெடி ரெடி கொஞ்சம் சிரிக்கலாம். புதிய உறுப்பினராக பெருந்துறை ரோட்டரி இணைந்த அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று முதல் உங்களோட பெயருக்கு முன்னால் பெருமைக்குரிய ரொட்டேரியன் என்ற வார்த்தையை நீங்கள் எடுத்துக் கொள்ளலாம். ஒரு இனிய பணிக்காக ரொட்டேரியன் PHF சுப்பிரமணியம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம்.
இனிய பணி என்று இனிய பணி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு. என்ன பணி அப்படிங்கறத சொல்லாம விட்டாரு. என்ன பணி என்றால் சிறப்பு விருந்தினர் அறிமுகப்படுத்துறது. இந்த விழாவின் சிறப்பு விருந்தினராக நம்மிடையே வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சிறப்பு விருந்தினை பற்றி ஒரு சிறிய அறிமுகம். இந்த சிறப்பு விருந்தினர் நமக்கெல்லாம் ஏற்கனவே மிகவும் நன்கு தெரிந்தவர், பரிச்சயமானவர். ரோட்டரியை பொறுத்தவரையிலும் இவர் ஒன்றும் ரோட்டரி உறுப்பினர்களை பொறுத்தவரையும் இவருக்கு சிறப்பு அறிமுகம் எதுவும் தானே இல்லை. எந்த போதிலும் புதிய உறுப்பினர்கள் நிறைய பேர் இருப்பதால் அவரை பற்றிய அறிமுகம் இங்கு அவசியமாக இருக்கிறது. அவரை பற்றிய அறிமுகம் என்று சொல்லும்போது நமக்கு நம்ம டாக்டரை இங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே தெரியும். அவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் எழுதி எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதை கொடுக்கும்போது ஒரு மைண்டட் வால்யூமா இருக்கு. நான் அனைத்தையும் கண்டிப்பா இங்க படிச்சே ஆகும். நமது பெருமைக்குரிய பிடிஜி டாக்டர் ஏகேஎஸ் டாக்டர் சகாதேவன் அவர்கள் 1959 ஏப்ரல் 29 பிறந்தவர். 1971 அவருடைய ஸ்கூல்லேயே ஸ்கவுட்ல ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த 1976 பிரசிடென்ட் அவார்டு பை டாக்டர் பக்ருதீன் அலி அகமது. 1976 ஸ்கவுட்டுக்காக பக்ருதீன் அலி அகமது பிரசிடென்ட் அவார்டு வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் 1977 NSS நேஷனல் சர்வீஸ் ஸ்கீம். 78 ஜாயின் இன் ரோட்டரி கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ். கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் படிக்கும்போது ரோட்டரிக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க. ரோட்டரி சர்வீஸ் அவார்டு 1980, NSS அவார்டு 1982. Completed his MBBS and then he completed his postgraduate MS in General Surgery in Manipal College in the year 1990. And then he joined the Rotary Club of Shakti Nagar in the year 1991. And then 1992 club secretary mega awareness AIDS and drug abuse. And then 2000 started his very well-known 200-bedded Lotus Multi-Speciality Hospital, the first corporate hospital in Erode, started in the year 2000. 2000 to 2023 varaikkum conduct free camps, free surgery, procedure to below poverty line beneficiaries. More than 7 lakh patients got free treatment and free surgeries for them in various specialty. Around 1,40,000 was done. 2001 Rotary Governor on a special award. Rotary 1 chairman for the Rotary Road Accident Helpline Project. That was the chairman Trauma Care Project. And then charter president of Erode Central 2002-3 and the Erode Central club ஆரம்பிச்சிருக்காங்க. அதனோட charter president. And then 2002 he published the Lotus Medi magazine providing medical information to doctors and the general public. 2002 ஆரம்பிச்ச Medi magazine இன்னும் நடந்துட்டு இருக்கு. And then 2003 Young Achiever Award by JC. Rotary மட்டும் இல்ல JC லயும் 2003 Young Achiever. And then he made a surgery which saved a BSNL employee from the brink of death due to penetration of an iron rod through thorax and abdomen. அந்த சர்ஜரியில அந்த BSNL எம்ப்ளாயிக்கு அவருடைய ஒரு அயன் ராட் அவருடைய வயிற்று பகுதியில போனதை வெளியே எடுத்து சிறப்பான அறுவை சிகிச்சை மூலம் அவரது உயிரை காப்பாற்றிய பெருமை இவருக்கு உண்டு. அண்ட் தென் ரோட்டரி சேவைகளை 2005 டிஸ்ட்ரிக்ட் அசம்பிளி அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு சேர்மன். 2005-6 கவர்னரோட ஸ்பெஷல் அப்ரிசியேஷன் அவார்ட். 2006-7 ரீஜனல் ஆனுவல் ஃபண்ட் சேர்மன். 2007 ஃபர்ஸ்ட் பர்சன் டு இம்ப்ளிமெண்டட் கோல்ட் ஸ்டோரேஜ் பிளான்ட் இன் உழவர் சந்தை ஃபார்மர் மார்க்கெட் இன் ஈரோடு. 2008 ரோட்டரி ஆத்மா ப்ராஜெக்ட் மாடர்ன் எலக்ட்ரிக் கிரிமட்டோரியம். நம்மளுக்கு எல்லாம் தெரியும், தி ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் இன் அவர் ரீஜன். அது வரைக்கும் அந்த மாதிரி எலக்ட்ரிக் கிரிமட்டோரியம் எதுவும் இல்லை. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அந்த இடம் அதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு சொல்லி. அந்த மாதிரி ஒரு கிரிமட்டோரியம்னா ஒரு கிரிமட்டோரியம் அப்படின்னு சொன்னாவே அதை பற்றி ஒரு அவசரமா பேசுறது அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம் எல்லாருமே. ஆனா அந்த கிரிமட்டோரியத்துக்காக வருஷ கணக்கில் அந்த கிரிமட்டோரியத்திலேயே இருந்து அந்த கட்டட வேலைகளை பார்த்து புதுசா அதை அறிமுகப்படுத்தி அந்த புதிய ப்ராஜெக்டை நம்ம 2 மாவட்டங்களுக்கு மிகப்பெரிய பலனை கொடுத்து கொண்டிருக்கிற அந்த கிரிமட்டோரியம் ப்ராஜெக்டை முதல் முறையில் எடுத்து செய்தவர் நமது சிறப்பு விருந்தினர் அவர்கள். 2009-10
இந்த டிஸ்ட்ரிக்ட் 3202க்கு டிஸ்ட்ரிக்ட் கவர்னரா வந்தாங்க. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் குளோபல் கிராண்ட் ப்ராஜெக்ட் இன் ஸ்ரீலங்கா, ரோட்டரி ஃபவுண்டேஷன் சேர் இன் 2011-12. அப்புறம் அசிஸ்டன்ட் கவர்னர் ட்ரைனிங் செமினார் அட்வைசர் 2012-13. 2014 ஆர்ஐ ரெப்ரசன்டேட்டிவ் டு பாகிஸ்தான், அந்த ஆர்ஐ பிரசிடென்ட் ரெப்ரசன்டேட்டிவ் டு பாகிஸ்தான். 2017-18 ஜிஎம்எல் எடிட்டர். ஜிஎம்எல்னா கவர்னர்ஸ் மந்த்லி லெட்டர். அப்போ நம்ம சிவசங்கரன் கவர்னராக இருந்தபோது அந்த மந்த்லி லெட்டர் எடிட்டராக நம்ம டாக்டர் தான் இருந்தாங்க. அந்த மந்த்லி மேகசின் நிறைய அவார்டெல்லாம் வாங்குச்சு. அண்ட் தென் மெம்பர் ஆஃப் ஹிந்து நேஷனல் போலியோ பிளஸ் கமிட்டிக்காக அந்த மெம்பரா 2017 2021 வரைக்கும். அண்ட் தென் 2018 மெரிட்டோரியஸ் சர்வீஸ் அவார்ட் ஃபார் ரோட்டரி. 2018 சிக்னிஃபிகன்ட் அச்சீவ்மெண்ட் அவார்ட் ஃபார் ரோட்டரி ஃபார் ஆத்மா ஃப்ரம் ஆர்ஐ பிரசிடென்ட். 2018-19 ரீபெண்ட் கேரளா. 18-19 நம்மளுக்கு எல்லாம் தெரியும் அந்த கேரளா ஃபிளட் வந்தது. அப்போ அந்த ரீபெண்ட் கேரளா அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து அதுல நிறைய வீடெல்லாம் கட்டி கொடுத்தாங்க ரோட்டரி சார்பில். அண்ட் தென் டிஸ்ட்ரிக்ட் ட்ரெயினர் ஃபார் 2018-19, எண்ட் போலியோ கோஆர்டினேட்டர் 2018-22 ஃபார் ஜோன் 5. 4 வருஷமா இருந்து ஒர்க் பண்ணி அதுலேருந்து வெளியே வந்திருக்காங்க. அண்ட் தென் 2019 சவுத் ஏசியன் ரிசப்ஷன் கமிட்டி அட் ஹம்பர்க் ஆர்ஐ கன்வென்ஷன். ஆர்ஐ கன்வென்ஷன் ஹம்பர்க்ல நடந்த போது அதனோட ரிசப்ஷன் கமிட்டி சேர்மன். 2019 இந்த எண்ட் போலியோ கோஆர்டினேட்டரா with the permission of RI, first time in India introduced a special pin for end polio fellow pin for polio fund contribution. polio ஃபண்டுக்காக ஒரு புது பின் ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்ணி அதில் ஃபண்டு மொபிலைஸ் பண்ணாங்க. மெம்பர் ஆஃப் நேஷனல் கமிட்டி ஃபார் ப்ராஜெக்ட் பாசிட்டிவ் ஹெல்த் நான் கம்யூனிகபிள் டிசீஸ். இந்த என்சிடி நான் கம்யூனிகபிள் டிசீஸ் மூலமா இருக்கிற பாதிப்புகளை வெளிப்படுத்தும் வகையில் இந்த நேஷனல் கமிட்டி மெம்பரா இருந்தாங்க. சீஃப் கோஆர்டினேட்டர் ஃபார் ரோட்டரி கனெக்ட்ஸ் தி வேர்ல்ட் தீம் ப்ரமோஷன். ரோட்டரி கனெக்ட்ஸ் தி வேர்ல்ட் அப்படிங்கிறது ஒரு தீம் 2019-20 அந்த ப்ரமோஷனுக்காக பைசைக்கிள் எக்ஸ்பெடிஷன் கனெக்டிங் 7 கண்ட்ரீஸ் அதுக்கு சீஃப் கோஆர்டினேட்டரா இருந்தாங்க. 2021 டீம் லீடர் ஃபார் team leader for vocational training team on a medical mission to Jos University Teaching Hospital, Nigeria. நைஜீரியாவுக்கு ஒரு டாக்டர் டீமோட போய் ஒரு 600 சர்ஜரிஸ் பண்ணிட்டு வந்தாங்க. இது இன்னும் நிறைய இருக்கு. டாக்டர் சொல்லிட்டு முக்கியமானதை சொல்லிட்டு முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி. முக்கியமான ப்ராஜெக்ட் நான் சொல்ல போனா 2. ஒன்று ஆத்மாக்கு ஈரோடு அதை சொல்லிட்டோம். 2வது நம்ம கோவிட் டைம்ல கோவிட் ஹாஸ்பிட்டல் ஈரோடு மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் கோவிட் ஹாஸ்பிட்டல் 45 நாள்ல 4 கோடி ரூபாய்க்கு 3 மாடி கட்டடம் அதை கட்டி 45 நாள்ல முதல் 2 விஷயம் அந்த கிரிமட்டோரியத்துக்கு நம்மெல்லாம் இந்த புரியல் கிரவுண்டுக்குன்னா நம்ம எதுக்கு போக மாட்டோம். ஏதாவது ரொம்ப நம்மளுக்கு வேண்டப்பட்டவங்க இருந்தா தான் போவோம். பட் இவர் அங்க போய் இருந்து ஒரு 2 வருஷம் அந்த ப்ராஜெக்ட் முடியும் வரைக்கும் இருந்து அந்த வேலைகள் எல்லாம் பண்ணினாங்க. 2வது இந்த கோவிட் ஹாஸ்பிட்டல் கோவிட் வந்த போது நாம எல்லாரும் வீட்டுக்குள்ள இருந்தோம், யாரும் வெளியே போகல. ஆனா இவங்க ஒரு டீம் அந்த ஹாஸ்பிட்டல்ல 45 நாள் அந்த கோவிட்டோட தீவிரம் இருந்த அந்த 45 நாளும் டெய்லி இங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அந்த கட்டடத்தை ஸ்டெப் பை ஸ்டெப்பா 45 நாள்ல முடிச்சது நம்ம டாக்டர் தலைமையிலான அந்த டீமுக்கு தான் சேரும். அவங்க முதல்ல ஒரு இப்போ 2023 டெடிகேட்டட் டு மொபைல் கிரிமட்டோரியம். அதெல்லாம் மட்டும் இல்லாம மொபைல் கிரிமட்டோரியம் அங்கங்க வந்து தேவையான இடங்களுக்கு பண்ணி கொடுக்கறதுக்காக பண்ணிருக்காங்க. And then 2023 இன்டர்நேஷனல் சர்வீஸ் அவார்ட் ஃபார் போலியோ ஃப்ரீ வேர்ல்ட். 23 ப்ராஜெக்ட் மெடிக்கல் டைரக்டர் ஃபார் ரோட்டரி கேன்சர் ஹாஸ்பிட்டல் திருப்பூர். 90 கோடி ரூபாயில திருப்பூர்ல அந்த கேன்சர் ஹாஸ்பிட்டல் வந்து ரோட்டரியோட கான்ட்ரிபியூஷன்ல நடந்துட்டு இருக்கு. இவ்வளவு பெருமைக்கும் சொந்தக்காரர் நமது முன்னாள் ஆளுநர் ரொட்டேரியன் பிடிஜி ஆர்ட்ஸ் கிளப் சொசைட்டி மெம்பர் டாக்டர் E.K. சகதேவன் அவர்களை வாழ்த்துரை வழங்க அழைக்கிறோம். கார் சொல்றதுக்கு ஒரு சூடு புதங்கிற மாதிரி ஒரு அருமையான ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போற நம்முடைய கரண்ட் பிரசிடென்ட் செல்வகுமார். ரோட்டரி கிளப் ஆஃப் பெருந்துறை அண்ட் திருப்பூர் ஸ்மார்ட் சிட்டி கம்பைன்லி டொனேட்டட் 500 லிட்டர்ஸ் ஆர்ஓ பிளான்ட். கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் ரூபாய் பொறுத்து ஆர்ஓ பிளான்ட் வந்து
நம்ம கவர்மெண்ட் ஈரோடு மெடிக்கல் காலேஜில் அட்டாச் ஆகிருக்க ஸ்கூல் ஆஃப் நர்சிங்கில் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட 200 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுடைய நலத்திற்காக ஒரு 5 லிட்டர்ஸ் ஆர்ஓ பிளான்ட்டை வந்து லான்ச் பண்ண போகிறார், ப்ராஜெக்ட் பண்ண போகிறாங்க கம்பெனியில். அதை துவக்கி வைக்குமாறு நம்முடைய சீஃப் கெஸ்ட் அவர்களையும் கேட்டுக்கொள்கிறோம். உடன் இணைந்து கொள்ளுமாறு மற்ற டிசி ஆர்சி மற்றும் ஏஜி அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த பணியை ஒரு ஆரம்பிச்சிட்டாரு, இந்த 3 நாளில் முடிச்சுடுவாரு அப்படின்னு முக்கியமான சொல்லியிருக்கிறோம். அடுத்ததாக நம்முடைய ரோட்டரி சேரிட்டபிள் ட்ரஸ்டுக்காக ரூபாய் 50,000 கொடுத்திருக்கிற நம்முடைய திருப்பூர் தேசிய திருப்பூருடைய உறுப்பினர் முன்னாள் தலைவர் விவேகானந்தன் அவர்கள் அதுக்கான செக் நம்முடைய முன்னாள் உடனடி முன்னாள் தலைவர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் அந்த கோபாலகிருஷ்ணன் அவருடைய சிறப்பான பணி போன வருடம் வந்து 23-24 ஸ்கூல் ஆஃப் நர்சிங் அந்த கேம்பஸுக்கு ஒரு 3.5 லட்சம் ரூபாய் ஒருத்துக்கு காம்பவுண்ட் போட்டு கொடுத்தார். அந்த நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் பாதுகாப்பு இல்லாமல் இருந்தாங்க. நமக்கு அவர் பதவியை கூட கேட்ட உடனே ஒத்துக்கிட்டு 3.5 லட்சம் ரூபாய்க்கு பண்ணி கொடுத்தாரு. அதற்காக அந்த பிரின்சிபால் உள்ளிட்ட ஆசிரியர்கள் அவர்கள் கௌரவிக்கிறார்கள். அருமையான பணி செய்வதற்காக வாழ்த்துறை தெரிவிக்கிறோம் திரு கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு. ரோட்டரி சேரிட்டபிள் ட்ரஸ்டுக்காக ரூபாய் 50,000 வழங்கியுள்ள ரொட்டேரியன் MPHF விவேகானந்தன் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதை பெற்றுக் கொள்ளுமாறு செக்ரட்டரி ரோட்டரி கிளப் ட்ரஸ்ட் பிரசிடென்ட் சந்திரசேகர், செக்ரட்டரி அண்ட் ட்ரெஷரர் மூவரை வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஒரு பில்டிங் கட்டிட்டு இருக்கோம். நம்முடைய ரோட்டரி உறுப்பினர் SKR ஸ்ரீஜெய உரிமையாளரும் மற்றும் லோகநாதன் இருவரும் ஒரு 6-7 சென்ட் இடம் வந்து கொடுத்திருக்காரு. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கொடுத்திருக்காரு. அந்த இடத்தில் சுமார் 1.5 கோடி ரூபாயை மதிப்பில் எங்களுடைய சிறப்பான ஒரு பெருந்துறையுடைய கனவு திட்டமாக நம்மளுடைய பில்டிங் ரெடி ஆயிட்டு இருக்கு. அதற்காக நிதி அளித்துள்ள விவேகானந்த சார் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக்கிறோம். யாரா இருந்தாலும் உங்களுடைய நன்கொடைக்கும் ஆதரவுக்கும் நாங்கள் ஆவலோடு காத்திருக்கிறோம். வந்திருக்கிற ரொட்டேரியர்கள் உங்களுடைய பங்களிப்பை எங்களுக்கு வழங்குமாறும் எல்லாரும் கூப்பி பணியோடு கேட்டுக்கிறோம். இனிய மாலை வணக்கம். உலகெங்கும் 120 ஆண்டுகளாக பல்வேறு நாடுகளிலே சேவை செய்து கொண்டிருக்கும் ரோட்டரி இன்டர்நேஷனலுடைய ஒரு அங்கமான ரோட்டரி கிளப் ஆஃப் பெருந்துறை அப்படிங்கிற இந்த அற்புதமான சங்கம் 20 ஆண்டுகளை முடித்து 21வது ஆண்டிலே புதிய தலைவரை இன்று பதவியேற்பு விழா இங்கே சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சங்கத்தினுடைய தலைவராக இன்று பொறுப்பேற்றிருக்கும் மதிப்புக்குரிய பிரசிடென்ட் செல்வகுமார் அவர்களே, அவர்களுடைய துணைவியார் திருமதி சோபனா அவர்களே, மற்றும் இந்த சங்கத்தினுடைய சென்ற ஆண்டு தலைவராக மிக சிறப்பாக பணியாற்றி இன்று பலரால் பாராட்டப்பட்டும் அமர்ந்திருக்கும் ரொட்டேரியன் கோபாலகிருஷ்ணன் அவர்களே, சென்ற ஆண்டினுடைய முதல் பெண்மணி சந்தியா அவர்களே, இந்த சங்கத்தினுடைய டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர் ரொட்டேரியன் ரவிச்சந்திரன் அவர்களே, ரீஜனல் கோஆர்டினேட்டர் SCL கோபாலன் அவர்களே, துணை ஆளுநர் ரொட்டேரியன் டாக்டர் S மனோக் ஐசக் அவர்களே,
இந்த சங்கத்தினுடைய செயலராக பதிவேற்றிருக்கும் ரொட்டேரியன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, இந்த சங்கத்தில் இன்று பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரேயர் சாங்கும் ஃபோர்வே டெஸ்டும் அழகாக படித்த கருணாகரன், டாக்டர் கருணாகரன் அவர்களே, மற்றும் இந்த சங்கத்துக்கு தூண்களாக இருக்கும் என் இனிய நண்பர்கள் ரொட்டேரியன் அட்வொகேட் என்.டி. சுப்பிரமணியம் அவர்களே, ரொட்டேரியன் டாக்டர் ராஜேந்திரன் அவர்களே, ரொட்டேரியன் அமைதி பூங்கானுடைய சேர்மன் வாத்தியார் சென்னியப்பன் அவர்களே, மற்றும் இந்த சங்கத்தினுடைய முக்கிய உறுப்பினர்கள் ரொட்டேரியன் செல்வகுமார், ரொட்டேரியன் சக்திவேல், ரொட்டேரியன் செந்தில்குமார், ரொட்டேரியன் இந்த எஸ்கே கன்ஸ்ட்ரக்ஷனுடைய செந்தில்குமார், இந்த கட்டடத்தை நம்ம ஹால் எல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு இன்னைக்கு மீட்டிங்க்கு. ரொட்டேரியன் ஜேஇ பழனிசாமி அவர்களே, ரொட்டேரியன் சதாசிவம், ரொட்டேரியன் விஸ்வநாதன், பிரின்சிபல் ஆஃப் தி காலேஜ், ரொட்டேரியன் அட்வொகேட் அர்ஜுனன், இன்னும் எல்லாத்தையும் சொல்லிட்டே போயிட்டு இருக்கலாம். நிறைய பேருக்கு நம்ம மேடையிலையும் பார்த்தோம். அழகாக அந்த ஆஃபீஸ் டைரக்டர்ஸுடைய அணிவகுப்பில் பார்த்தோம். இந்த சங்கத்தினுடைய எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அந்த அணிவகுப்பு ரொம்ப சிறப்பாக இருந்தது, என்னுடைய பாராட்டுக்கள். இந்த விழாவிற்கு இங்கே வந்திருக்கும் உங்கள் அழைப்பை ஏற்று வந்தது மட்டுமல்லாமல் இந்த சங்கத்தினுடைய வருங்கால திட்டத்திற்கு 50,000 ரூபாயை நன்கொடையாக வழங்கிய மதிப்புக்குரிய திருப்பூர் ரொட்டேரியன் விஜயகானந்தன் அவர்களே, இனிய நண்பர் சக்தி நலசிவம் அவர்களே. சக்தி நலசிவம் இப்போ வந்து எதிர்த்து சக்தி நலசிவம் வந்து ஸ்பெஷலா இப்போ வந்து ப்ரொமோட் ஆயிருக்காரு. ரோட்டரியில ஒரு பெரிய இன்னைக்கு ரோட்டரி இன்டர்நேஷனல் லீடர்ஷிப் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல ஒரு ட்ரெயினரா அவருக்கு வந்து ஒரு அங்கீகாரம் பாராட்டு. அடுத்து தலைவர்கள் ரொட்டேரியன் விஜயச்சந்திரன் அவர்களே, மாதேஸ்வரன் அவர்களே, ரொட்டேரியன் சுப்பிரமணியம் அவர்களே, ரொட்டேரியன் தவமணி அவர்களே, இன்னும் இந்த பல்வேறு சங்கங்களில் இருந்து வந்திருக்கும் நண்பர்களே. பிரதீப் அங்க உட்கார்ந்துருக்காரு. ஏன் என்ன மட்டும் குடிக்கிறீங்க? நிறுத்தி இருப்பாரு. இந்த மாதிரி பின்னாடி இன்னும் நிறைய என்னை உள்ளத்தை தொட்ட நண்பர்கள்லாம் அங்க உட்கார்ந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த சங்கத்துல 6 சென்ட் இடத்தை, பல கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு சென்ட் இடத்தை எஸ்கே ராமசாமி அவர்களும் எஸ்கே லோகநாதன் குடும்பத்திலும் கொடுத்திருக்காங்க. மிக அதிகமாக 2 கோடி ரூபாய் செலவில் கிட்டத்தட்ட இதை விட பெரிய ஹால் 42 அடி அகலம், 70 அடி அகலத்துக்கு நீள ஒரு ஹாலும் ஒரு டைனிங் ஹாலும் கட்டுறாங்க. கிச்சன் எல்லாம் கட்டிட்டு இருக்காங்க. மிக சிறப்பாக போயிட்டு இருக்கின்றது. அப்பதான் இந்த சங்கத்தினுடைய தூண்களாக இருப்பவர்களும் எல்லாரும் மிக சிறப்பாக இதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம திருப்பூர்ல இருந்து வந்திருக்கும் நம்ம திருப்பூர் வெஸ்ட் வேலுசாமி அவர்களும், திருப்பூர் சவுத்தினுடைய சிவபாலன் அவர்களும், கான்ஃபரன்ஸ் சேர்மன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த சங்கத்தினுடைய ட்ரஸ்டினுடைய தலைவர் சந்திரசேகர் இங்கு இல்லைனாலும் அவர் மேல ஒரு தனி மரியாதை உண்டு எனக்கு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோங்க நண்பர்களே. செக்ரட்டரி சதாசிவம் இருக்காரு, கோபாலகிருஷ்ணன் இருக்காரு, ட்ரெஷரர், அவங்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த சங்கத்தினுடைய பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்திற்கு உடனே ஜேஇ பழனிசாமி அவர்கள் 5 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காரு. சண்முகம், டிவிஆர், கோபாலகிருஷ்ணன், என்.டி. சுப்பிரமணியம், கருணாகரன், சென்னியப்பன் சாரு, தனபாலு, டாக்டர் ரமாதேவி, எஸ்.டி. சிவகுமார் இவங்கெல்லாம் தலா 1 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காங்க. அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள், வாழ்த்துக்கள். அதனால நல்ல குடை உள்ளத்தோட இவங்கெல்லாம் கொடுத்தவங்க அனைவரையும் நான் இந்த நேரத்தில் அங்கீகாரம் பண்றேன். இந்த மீட்டிங்க்கு குறிப்பா நம்மளுடைய சங்கத்து தலைவருக்கு பார்த்தீங்கன்னா அவர் தலைவருடைய செல்வகுமார் அவர்களுடைய துணைவியார் மட்டுமல்ல, அவருடைய 2 குழந்தைகளும் கண்மணிகளும் செல்வ ரித்திகாவும் ஷம்சிகா 2 பேருமே வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அப்பா அம்மா பழனிசாமி அண்ட் இந்திராணி மேடம் இருக்கீங்களா? இந்திராணி அவங்க அம்மா பழனிசாமி எங்க? இந்திராணி எங்கீங்க? இருக்கிறாங்க. ஓகே, இந்திராணி அம்மா மாமனார் 2 பேரும், செந்தில்குமார் அவருடைய மாமனாரு, சாரதா வந்திருக்கீங்களா? செந்தில்குமார் சாரதாவும் வாங்க, இங்க முன்னாடி வாங்க. பிரசிடென்ட் போய் இங்க நில்லுங்க, குடும்பத்தோட ஒரு போட்டோ எடுக்கலாம். பாருங்க, இவங்க எல்லாம் மாமனார் மாமியார் அப்பா அம்மா எல்லாம் வந்து வாழ்த்துறாங்கன்னா
அந்த ஜோடி ஒரு ஜோடி இந்த பக்கம், அந்த ஜோடி ஒரு ஜோடி. நீங்க போய் அங்க சொல்லுங்க. நீங்க வாமா, சீக்கிரம் வாமா. ஒடியா ரைட், எடுத்துருங்க. நல்லா சிரிங்க. சார் கொஞ்சம் சிரிக்கலாம். ஸ்மைல் 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 ஸ்மைல். ரெடி ரெடி. தங்க இங்கே பாருங்க, தங்க இங்கே பாருங்க. ஓகே ரெடி ரெடி. இங்கே பாருங்க. இன்னொரு ஓகே. பெருந்துறை மெடிக்கல் காலேஜிலிருந்து, நர்சிங் காலேஜிலிருந்து வந்த டீமுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை பாராட்டி தெரிவிக்கிறேன். தேங்க்யூ. அதுபோக இந்த சங்கத்தில் இருக்கிற பெண்மணிகள், குழந்தைகள், விருந்தினர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். மீண்டும் ஒரு முறை உங்களுக்கான வணக்கம் சொல்றேன். ரோட்டரி வந்து இப்போ உலக அளவில் வந்து ரோட்டரி மிக சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஏன்னா ஒரு நம்மளுடைய எந்த ஒரு அமைப்புமே நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஒரு 100 வருஷத்தை தாண்டி 120வது வருஷம் நம்ம வந்து அந்த அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கோம் அப்படின்னா அது ரோட்டரி வந்து செய்து கொண்டிருக்கிற பணிகள். ஏழை எளிய மக்களுக்கு எல்லா நாடுகளிலும் ரோட்டரி சங்கங்கள் உதவி செய்யறது. அதுல குறிப்பா நம்மளுடைய இந்தியால மிகச்சிறப்பாக செயல்பட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 1950களில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான குழந்தைகள் உலகம் முழுசும் போலியோவால பாதிச்சு கை கால் ஊனத்தோட நடந்துட்டு இருந்தாங்க. ஆனா நம்ம ரோட்டரி சங்கம் அந்த போலியோ ஒழிப்பிற்காக 1988 இருந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த சொட்டு மருந்து கொடுக்க ஆரம்பிச்சதுல இருந்து உலகம் முழுசும் எல்லா நாடுகளிலும் போலியோ ஒழித்து இந்தியாவில் குறிப்பா போலியோ ஒழிச்சிட்டோம். இன்னும் 2 நாடுகள்ல தான் இருக்கு, பாகிஸ்தான்லயும் ஆப்கானிஸ்தான்லயும். எப்படி வந்து கொரோனா வைரஸ் வந்து பக்கத்து நாட்டில இருந்து நம்ம ஊருக்கு வந்துச்சோ அதே போல இந்த போலியோ வைரஸும் பாகிஸ்தான்ல இருந்து ஆப்கானிஸ்தான்ல நம்ம ஊருக்கு வந்துடலாம். அந்த பயத்தோடையே நம்ம வந்து எப்பவுமே இயங்கிட்டு இருக்கணும். அதனால தொடர்ந்து சொட்டு மருந்து நம்மளுடைய குழந்தைகளுக்கு அனைவருக்கும் பேர குழந்தைகளுக்கும் கொடுக்கணும். இன்னைக்கு உங்க வீட்டில் இருக்கிற குழந்தைகள், பக்கத்து வீட்டில் இருக்கிற குழந்தைகள், உங்க பேர குழந்தைகள் இன்னைக்கு வந்து செல்வ ரித்திகாவோ இல்ல சம்சிகாவோ இல்ல மற்ற குழந்தைகளோ இன்னைக்கு ஓடி ஆடி விளையாண்டுட்டு இருக்காங்கன்னா ரோட்டரி கொடுத்த சொட்டு மருந்தால் தான். ரோட்டரியில் இருக்கிற குழந்தைகளுக்கு மட்டும் கொடுக்கல, லயன்ஸ் கிளப் இருக்கிற குழந்தைகளுக்கும் கொடுத்திருக்கு, ஜேசிஸ்காரருடைய குழந்தைகளுக்கும் கொடுத்திருக்கு, ஊரில் இருக்கிற அனைத்து பொதுமக்களுடைய குழந்தைகளுக்கும் நம்ம ரோட்டரி சங்கம் போலியோ சொட்டு மருந்து கொடுத்துட்டு இருக்கு. ஆகவே இந்த போலியோ ஒழிப்பை நாம் வந்து அமெரிக்காவில் இருக்கிறவங்களும் ஜெர்மன் இருக்கிறவங்களும் பணம் கொடுத்து நம்ம இந்தியாவில் போலியோ ஒழிக்கிறது உதவி செஞ்சாங்க. அதே போல நாம இன்னைக்கு பாகிஸ்தான்லையும் ஆப்கானிஸ்தான்லையும் ஒழிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா அந்த வைரஸ் திருப்பி இந்தியாவுக்கு வந்துடும், மறுபடியும் ப்ராப்ளம் ஆயிடும். ஆகவே நாம் எல்லோரும் நம்மளால் முடிந்த சிறு தொகையை நாமளும் கொடுக்கணும், நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும், சொந்த பந்தங்கள்கிட்ட வாங்கணும், நண்பர்கள்ட்ட வாங்கணும், பொதுமக்கள்கிட்ட வாங்கணும். குறிப்பா மற்ற சங்கங்கள் அமைப்புகளையும் போய் பார்த்து கேட்கலாம். நம்ம லைன்ஸ்லயும் ஜேசிஸ்லயும் ரவுண்ட் டேபிள்லயும் பிஎன்ஐலையும் போய் போலியோ ஒழிப்புக்கு நிதி கொடுங்க. அவங்களால முடிஞ்சது 50 ரூபாயோ 100 ரூபாயோ 500 ரூபாயோ 1000 ரூபாயோ எவ்வளவு முடியுதோ அவளை கொடுத்து நம்ம அதை கலெக்ட் பண்ணி அதை வருஷம் நம்ம கொடுத்து சப்போர்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அந்த சொட்டு மருந்து கொடுக்கும் போதெல்லாம் நம்ம அதுக்கு ஆதரவு அளித்து அதை ஊக்குவிக்க வேண்டும். சொட்டு மருந்து தொடர்ந்து கொடுத்து கொண்டிருப்போம். ஆகவே இந்த ரோட்டரி என்றாலே போலியோ ஒழிப்பு திட்டம், ரோட்டரி என்றாலே சேவை அப்படிங்கிறது அர்த்தம். ரோட்டரியினுடைய கோட்பாடுகள்ல 2 விஷயம் இருக்கு. 2 கண்கள் மாதிரி, நம்மளுடைய மனிதனுக்கு வந்து 2 கண் இருக்கிற மாதிரி, எப்படி ஒரு கண் வந்து நம்மளுடைய உயிரையும் ஆத்மாவையும் குறிக்கிறது, நம்மளுடைய மனசாட்சி. ஸோ ரோட்டரியில எதை செய்வதாக இருந்தாலும் ஒரு நல்ல ரொட்டேரியன் மனசாட்சியை கேட்டுவிட்டு செய்ய வேண்டும். அதைத்தான் இன்று 4 முனை சோதனை படிக்கும் பொழுது நம்மளுடைய டாக்டர் கருணாகரன் அவர்கள் நம்மளுடைய 4 முனை சோதனை சொன்னார். நம் மனசாட்சியை கேட்டு இது உண்மைதானா, இது அனைத்து தரப்பினருக்கும் நன்மை உடையதுதானா அப்படிங்கிறது நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் தன்னுடைய மனசாட்சியை கேட்டு செய்ய வேண்டும். நம்ம வீட்டுல 2 குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா, 2 பசங்க இருக்காங்கன்னா சொத்தை பிரிச்சு கொடுக்குறோம், மனசாட்சி பிரகாரம் தான் சொத்தை பிரிச்சு கொடுக்குறோம். அதே போலதான் மனசாட்சியை கேட்டு நம்ம ஒரு காரியத்தையும் செய்யணும். ஒரு விஷயத்தையும் எண்ணும் போதும் செய்யும் போதும் பேசும் போதும் அந்த மனசாட்சியை கேட்டு செய்யுங்கள், நேர்மையாக இருங்கள், நாணயமாக இருங்கள், நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருங்கள். பொதுமக்களுடைய பணத்தை நீங்கள் வாங்கி நன்கொடை வாங்கி அதை செலவு செய்கிறீர்கள்.
அப்போ கண்ணும் கருத்துமாக செலவு செய்ய வேண்டும், பொறுப்புணர்ச்சியோடு அக்கௌண்ட்ஸ் கொடுக்கணும். அதுதான் நேர்மைக்கு அழகு. யார் எப்பொழுதும் எதை கேட்டாலும் மறைக்காமல் அதை காண்பிக்க வேண்டும். பொது விஷயங்களை நான் சொல்றேன், உங்க தனிப்பட்ட குடும்ப விஷயத்தையோ தனிப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தையோ நம்ம காமிக்க வேண்டாம். ஆனா சங்கத்தினுடைய இதை, நம்ம ட்ரஸ்டினுடைய இதை நம்ம வெளிப்படையாக காட்ட வேண்டும். நம்மளுக்கு அடுத்த ஒரு கண் அப்படின்னு பார்த்தோம்னா, எப்படி நம்ம உயிர் நம்மளுக்கு வாழ்க்கையில முக்கியமோ, அடுத்தது உயிர் இருந்தால் நம்ம உடல் இயங்க ஆரம்பிக்கும். உடல் இயங்குது அப்படின்னாவே முதல்ல இதயம் துடிக்கும். இதயம் என்றாலே நம்மளுடைய அன்பும் பாசமும். அன்பும் பாசத்தோடு கருணையோடு நாம் மற்றவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும். சேவை என்பது இன்னொரு கண். ஸோ ரொட்டேரியனுக்கு ரெண்டு கண். ஒரு கண் வந்து நேர்மையை குறிக்கும், ஒரு கண் வந்து சேவையை குறிக்கும். இந்த இரண்டையும் மனதிலே வைத்துக்கொண்டு ஒவ்வொரு ரொட்டேரியனும் பணியாற்ற வேண்டும். அப்படி பணியாற்றும் பொழுது நம் சமுதாயத்திலே நாமல் மட்டும் உயர்வதில்லை, நம்மை சார்ந்தவர்களையும் ஏழை எளிய மக்களையும் உயர்த்துகின்றோம். ஆகவே அந்த ஒரு பண்பை நாம் வளர்த்த வேண்டும். அது மட்டுமல்லாமல் நம்ம ஒரு சேவையை செய்கின்றோம் என்றால் நாம் செய்யும் நல்ல காரியங்களை இப்படி நம் குடும்ப உறுப்பினர்களை முன்னிலையில் செய்ய வேண்டும், நம் சங்க உறுப்பினர்கள் முன்னிலையில் செய்ய வேண்டும், பொதுமக்கள் முன்னிலையில் செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும். இன்னைக்கு இந்த குழந்தை 2 குழந்தைகள் இதை செல்வ ரித்திகாவும் சன்மிக்ஷாவும் பார்த்தார்கள் என்றால், எங்கள் அப்பா ஒரு அற்புதமான மனிதர், ரோட்டரி அமைப்பிலே இருந்து சேவை செய்கிறார், உதவி செய்கின்றார், நானும் ஏழைகளுக்கும் மற்றவர்களுக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று வர வேண்டும். நான் சின்ன வயதிலே இருக்கும் பொழுது 1959 பிறந்த போது நல்ல ஓடி ஆடி கொண்டிருந்தேன். சம்ரிக்ஷா மாதிரி தான் இருந்தேன். 3 வயது இருக்கும் போது எனக்கு போலியோ வந்து எனக்கு ரைட் லெக்ல போலியோ அஃபெக்ட் ஆச்சு. அப்போ எங்க அப்பா எனக்கு கொடுத்த ட்ரீட்மெண்ட் எல்லா விதமான இயற்கை வைத்தியத்தையும் கொடுத்தார். அது மட்டுமல்ல, என்னை ஒவ்வொரு கோயிலுக்கும் கூட்டிக் கொண்டு செல்வார். நான் 7வது 8வது படிக்கிற வரையிலும் பார்த்தீங்கன்னா என் கூடவே எல்லா கோயிலுக்கும் கூட்டிட்டு போவார். அது மட்டும் இல்ல, நம்ம வந்து நாகூருக்கு கூட்டிட்டு போயிருக்காரு, வேளாங்கண்ணிக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. ஒவ்வொரு கோயிலையும் வெளியே வந்தவுடன் யாசகர்கள் அங்க இருப்பார்கள், பிச்சை எடுப்பவர்கள், அவர்களுக்கு என் கையால் பணத்தை கொடுக்க சொல்லுவார். எங்கள் வீட்டில் யாராவது அப்படின்னா வீட்டுக்கு வந்து பிச்சை எடுப்பாங்க. என் கையால கொடுத்தா எங்க வீட்டுல வந்து பிச்சை எடுக்கிறவங்களுக்கு நான் தான் கொடுக்கணும். ஏன்னா அந்த கொடுக்கணுங்கிற எண்ணத்தை என் மனதிலே எங்க அப்பா ஆழமாக சிறு வயதிலே பதித்தார். அது போன்ற ஒரு எண்ணத்தை உங்கள் குழந்தைகள் மனதிலே நீங்கள் விதைக்க வேண்டும். எங்கெல்லாம் வந்து சேவை என்ற இலகிய மனம், கருணை உள்ளம் இருக்கின்றதோ அங்கே நேர்மை தானாக இருக்கும். நேர்மை வந்துவிடும் அங்கே. நேர்மை வளர வேண்டும், உறுதியாக இருக்க வேண்டும் நேர்மை அந்த மனிதனிடத்திலே. அப்படி என்றால் அவனிடத்திலே அதிகப்படியான ஈரத்தை கொடுங்கள், கல்லெஞ்சனக்காரனாக ஆக்காதீர்கள். அவனுடைய இதயம் வந்து மென்மையான இதயமாக, ஒரு இலகிய மனப்பான்மை உள்ளவனாக, ஒரு கருணை உள்ளவனாக உருவாக்க வேண்டிய கடமை ஒவ்வொரு பெற்றோருக்கும் இருக்கின்றது. அதைத்தான் இந்த ரோட்டரி சங்கம் செய்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ரொட்டேரியனையும் இங்கு நாங்கள் சிற்பி போல நாங்கள் இங்கு சிதுக்கி கொண்டிருக்கின்றோம். இந்த ரோட்டரி பணியிலே இயங்கி சேவையை செய்யும் பொழுது, இறங்கி செய்யும் பொழுது, நம் கையாலேயே ஒரு கால் இல்லாதவர்களுக்கு செயற்கை காலை கொடுத்து அவர்களை எந்திரிச்சு நடக்க வச்சு, கை பிடித்தாங்களா நடக்க வச்சு கூட்டிட்டு வரும் பொழுது நம் உள்ளத்திலே ஒரு பெரிய உணர்வு மாற்றம் ஏற்படும். நமக்கும் கால் போனா எப்படி இருக்குங்கிற எண்ணம் அப்பதான் நமக்கு தெரியும். கண் இல்லாதவர்கள், காது கேட்காதவர்கள், இது போன்ற குறைபாடுகளோடு எத்தனையோ பேர்கள் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட இல்லங்களுக்கெல்லாம் நம் குழந்தைகளை கூட்டிக் கொண்டு அங்க நம்ம அவர்களோடு சில நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வர வேண்டியிருக்கும். அப்படி இருந்தோம்னா நம்மளுடைய எண்ணங்கள் மாற்றம் ஏற்படும், நல்ல மனிதர்களாக மாறுவோம், மனிதர்களாக மாறுவோம். நான் ரொம்ப மதிப்பு கொடுத்து மரியாதையும் கொடுக்கறது வந்து நம்மளுடைய வாதியார் சென்னியப்பன் அவர்களுக்கு. பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் ஒரு ப்ராஜெக்டை பண்ணுவாங்க, அந்த ப்ராஜெக்ட் பண்ணிட்டு விட்டுருவாங்க. ஆனா தினம் கோயிலுக்கு போற மாதிரி அந்த பெருந்துறை கிரிமட்டோரியத்துக்கு, அமைதி பூங்காவுக்கு தினம் அதுல போய் உட்கார்ந்து அதை நிர்வகித்துக் கொண்டு தொடர்ந்து அதை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கு என்னுடைய சல்யூட் அடிக்கிறாங்க. அப்படிப்பட்ட உயர்ந்த மனிதர். எல்லாரும் பண்ணுவாங்க ப்ராஜெக்ட், ஆனா அது டெய்லி போவாங்களான்னு பார்க்கணும். அந்த மாதிரி உள்ளங்கள் வேணும். சில இடங்கள்ல சில டிசிப்ளின் வேணும். இந்த இடத்துல வந்தோம்னா பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்த கட்டடத்தினுடைய உரிமையாளர் அவருடைய நம்மளுடைய செந்தில்குமார் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு கோயில் மாதிரி இந்த இடத்தை வச்சிருக்கார். எந்த அளவுக்கு ஒரு தன்னோட ஆபீஸ் செட்டப் வந்து ஒரு கோயில் மாதிரி வச்சிருக்கார். இன்னைக்கு நாம எல்லாருமே அங்க செருப்பு விட்டுட்டு ஷூ விட்டுட்டு இங்க வந்திருக்கோம். நம்ம ஆனா அதுக்கு ஒரு மரியாதை கொடுத்தோம் நம்ம இந்த இடத்துல. அது போன்ற எப்பவுமே நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு புனித தன்மையை நாம தான் அது செய்ய வேண்டும்.
அதனால நம்ம வீட்லேயும் டிசிப்ளின் கொண்டு வர வேண்டியிருக்கும், நம்மளுடைய தொழில் நிறுவனத்திலையும் கொண்டு வர வேண்டியிருக்கும். அதைத்தான் ரோட்டரி ஆணித்தரமாக செய்துகிறது. உன் குடும்பத்திலும் நேர்மையாக இரு, உன் குடும்பத்திலும் சேவை செய், உன் தொழிலிலும் நீ நேர்மையாக செய், அதை தொழிலையும் மூலமாக சேவை செய். நீ செய்யும் தொழில் மூலமாக சேவை செய். என்ன தொழில் செய்யறோமோ அந்த தொழில் மூலமாக நாம தொழில் கல்வி சொல்லிக் கொடுக்கலாம். நம்ம செய்யற தொழில் மூலமாக மற்றவர்களுக்கு வேலை, அந்த ஏன்னா நம்ம என்ன சொல்றாங்கன்னா, மீன் கொடுக்காத மீன் பிடிக்கிற கத்துக்கணும்னு சொல்றோம். அதான் ரோட்டரி. ஸோ மீனை கொடுத்துட்டே இருந்தோம்னா எத்தனை நாளைக்கு மீனை கொடுத்துக்கிட்டே இருக்கிறது? மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்துட்டோம்னா அவனே மீன் பிடிச்சி அவன் பிஸ்னஸ் பண்ணி உழைச்சிக்குவான். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் தொழில் கல்வி சொல்லிக் கொடு என்கிறது தான் ரோட்டரியினுடைய தலையாய கோட்பாடு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் ரோட்டரி சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த பெருந்துறையிலே இந்த ரோட்டரி, ஏன்னா பெருந்துறை இன்னைக்கு ஈரோட விட பெருசா வளர்ந்துருச்சு. ஈரோட விட இந்த சிப்காட் இன்னைக்கு போய் அது உள்ள போய் பார்த்தோம்னா ஆயிரக்கணக்கான ஏக்கரால அதுல கார்லயோ பைக்லயோ அப்படியே போனோம்னா இது நம்ம ஊர்ல தான் இருக்கிறோமா, இவ்வளவு ஃபேக்டரி இருக்கு, இவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது. இந்த இடத்துல நிச்சயமாக இன்னும் ஒரு சங்கம் அல்ல, இன்னும் பல சங்கங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்த சங்கத்திற்குமே இன்னும் அற்புதமான உறுப்பினர்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இப்பவே பார்க்கும் பொழுது ரொம்ப பிரமாதமான உறுப்பினர்கள் வந்திருக்காங்க. இப்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்கு. அதனாலதான் ஃபவுண்டேஷன் போட்டு கட்டடத்தை இந்த அளவுக்கு உயர்த்தி கட்டிட்டு இருக்காங்க. ஸோ அதனால இவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். சென்ற வருஷம் மிக சிறப்பாக செய்த நம்மளுடைய பிரசிடென்ட் அவர்களுக்கு, நம்முடைய சென்ற வருடம் தலைவர் அவர்களுக்கு, கோபாலகிருஷ்ணனுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் அவருடைய குழுவினருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். செல்வகுமாருக்கும் இந்த வருஷம் மிக சிறப்பாக இந்த ஆண்டு செய்ய வேண்டும். அந்த கட்டடத்தை முடித்து அந்த கட்டடத்தை திறப்பு விழா இவருடைய காலத்தில் நடக்க வேண்டும் என்று பிரார்த்தனையும் செய்து கொள்கின்றேன். நிச்சயமாக நடக்கும். நல்ல உள்ளங்கள் பல ஊர்களிலிருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. திருப்பூர்ல கொடுத்துருக்காங்க. ஈங்கூர் பக்கம் தான் இருந்தாலுமே மனசு இங்க கொடுக்கணும்னு எங்கள் சங்கத்திலிருந்தும் உங்கள் சங்கத்திலிருந்து நிச்சயமாக அந்த கட்டடம் கட்டுவதற்கு நாங்களும் உங்களுக்கு சப்போர்ட் செய்வோம். இந்த பணியை தொடர்ந்து செய்யுங்கள். எல்லோரும் ஈடுபாட்டுடன் செய்யுங்கள். ஒரு சங்கத்திற்கு முதல் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். சங்கம் நம்ம குடும்பம் மாதிரி. அதனாலதான் நம்ம குடும்பத்தை கூப்பிட்டு போட்டோ எடுத்தேன். நான் இப்ப எதுக்காக, உதாரணத்துக்கு உங்களுக்கு மாடல் காமிக்கிறதுக்காக ஒரு போட்டோ எடுத்தேன். எதுக்குன்னா, பிரசிடென்ட், மாமனார், மாமியார், அப்பா, அம்மா, குழந்தைங்க எல்லாம் இருந்தாங்க. அவங்க மனைவி வந்திருந்தாங்க. அதே போல செக்ரட்டரி ஃபேமிலியிலையும் எல்லாரும் வந்திருந்தாங்க பாத்தீங்கன்னா. ஸோ அதை பார்க்கும்போது ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் இது. நமக்கு இது கிளப். நமக்கு வீட்டில் ஒரு பையனும் பொண்ணும் சண்டை போட்டுக்கிட்டோம்னா நம்ம அனுசரிச்சு போய்க்கிறோம். அதே போலதான் இந்த சங்கமும் ஒரு குடும்பம். இந்த சங்கத்துக்குள்ளே சண்டை இருக்கக்கூடாது. இந்த சங்கத்துக்குள்ளே ஈகோ இருக்கக்கூடாது. எந்த சங்கத்தும் பொதுப்படையாக பேசுகின்ற நீங்க, எந்த சங்கத்திலும் ஈகோ இருக்கக்கூடாது, தலைகணம் இருக்கக்கூடாது. எந்த சங்கத்திலும் சகிப்புத்தன்மை இருக்க வேண்டும். நம்மளுடைய எல்லா மதமும் எல்லா ஜாதியினரும் நம்மளுக்கு தேவை அப்படிங்கிறதும், நாம சமுதாயத்தில் சேவை செய்யும் பொழுது ஜாதி மதம் பார்க்காமல் எல்லோருக்கும் சேவை செய்கின்றோம். ஆகவே அது போன்ற ஒரு எண்ணத்தோடு இருந்து, நம்ம ஒரு பரந்த மனப்பான்மையோடு இருந்து, இந்த சங்கத்திலே சகிப்புத்தன்மையோடு இருந்து ஒருத்தர் விட்டு கொடுத்து நாம் சேர்ந்து இருக்க வேண்டும். இந்த சங்கத்துல இப்ப உதாரணத்துக்கு இந்த ரோட்டரி சங்கத்தினுடைய ஹால் கட்டிட்டு இருக்காங்க. அந்த ஹாலுக்கு இப்ப கரண்ட் பிரசிடென்ட் சொல்றாரு, உள்ளுக்குள்ள நான் சிகப்பு கலர் அடிக்கணும்னு, அவர் பெயிண்ட் அடிக்கணும்னு சொல்றாரு. வேற சில மெம்பர்ஸ் இல்ல வெள்ளை கலர் அடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு சிலர் இல்ல சிகப்பு அடிக்கலாங்கிறாங்க, ஒருத்தர் வெள்ளை அடிக்கலாங்கிறாங்க, ஒருத்தர் மஞ்சள் அடிக்கிறாங்களாங்க, ஒரு சிவப்பு பச்சை அடிக்கலாங்கிறாங்க. கடைசியில் முடிவெடுக்கவே முடியல. காட்சி பூச்சி வேலை கத்துறாங்க. நான் சொல்றதான் கேட்போம். நான் தான் சார்ட்டர் பிரசிடென்ட், நான் தான் சார்ட்டர் மெம்பரு, நான் தான் சீனியர் மெம்பர், நான் அட்வொகேட்டு, நான் டாக்டரு, நீ என்ன இன்ஜினியரு, நான் ஆர்கிடெக்ட், எனக்கு தெரியாதா, நான் சொல்றது கேளுன்னு ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. அதுக்கு பதிலாக என்ன செய்யணும்னா, எல்லாத்துடைய கருத்து இருக்கலாம், அவங்கவுங்க டேஸ்ட். கடைசியாக என்ன பண்ணும், ஒரு சீக்கிரம் ஓட்டு டப்பா வச்சு எல்லாத்துக்கு கையிலையும் காயத்தை கொடுத்து அவங்கவுங்க விருப்பப்பட்ட கலரை எழுதி போடுங்க, வெள்ளை அடிச்சுக்கலாமா சிவப்பு அடிக்கலாம்னு ஒரு முடிவு வரலாம். அப்படின்னு எதுக்கு அதிகமாக ஓட்டு கொடுக்குதோ சீக்கிரம் பேலட்ல அதுக்கு எடுத்து அந்த காரியத்தை செஞ்சுட்டு போயிட்டு மறந்துட்டு ரூமை விட்டு வெளியே போனா இங்க நடந்த விஷயம் அத்தனையும் மறந்துடும். என்னைக்கு நம்மளுக்கு ஃபர்கிவ்னஸ் இருக்குதோ, அந்த ஃபர்கிவ்னஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மறக்கும் தன்மை, மன்னிக்கும் தன்மை, அந்த மன்னிக்கும் தன்மை இருக்கணும் நம்மளுக்கு. அப்போ தவறு செய்தவங்க அதை மறந்துட்டோம். வெளியே போகும்போது மறந்துட்டோம்னா, வெளியே போனோன்னு சாப்பிட்ற இடத்துல யாரு சிவப்பு சொன்னாரோ வெள்ளை சொன்னாரோ 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டாங்க, டிஃபன் சாப்பிடணும். அந்த மாதிரி இருக்கிறது தான் ரோட்டரி. ரோட்டரி இங்க வந்திருக்கிறது நம்ம நட்பை வளர்ப்பதற்கு,
நம் உறவை வளர்ப்பதற்கு, நம் சங்கத்தை வளர்ப்பதற்கு, இந்த சமுதாயத்திற்கு சேவை செய்வதற்காக. ஆகவே சங்கத்தினுடைய ஒற்றுமை, சங்கத்தினுடைய வளர்ச்சி தலையாக கடமையாக உங்கள் உள்ளத்திலே வைத்துக் கொண்டு ஒருவரை ஒருவர் அனுசரித்து எல்லோரும் சேர்ந்து இந்த சங்கத்தை தூக்கி நிறுத்துவோம் என்று நிர்ணயித்தல் இது எல்லாருக்கும் பொருந்தும். இந்த சங்கத்தில் இன்னும் பல சேவைகளை இந்த வருடமும் சேவை ஆர்ஓ பிளான்ட் அன்னைக்கு நர்சிங் காலேஜ் கொடுத்துருக்காங்க, இந்த வருஷம் கொடுத்துருக்காரு. போன வருஷம் பிரசிடென்ட் ஏதோ பண்ணியிருக்காரு. தொடர்ந்து இந்த சேவை செய்வாங்க. அவங்களை நன்கு பயன்படுத்தி அந்த மருத்துவக் கல்லூரியின் முகாம்கள், மருத்துவ முகாம்கள், இன்னும் பல முகாம்கள் நடத்துங்கள் என்று கூறிக்கொள்கின்றேன். அவர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய வாழ்த்துக்களையும் என்னுடைய பாராட்டுக்களையும் கூறி, இந்த ஆடி வெள்ளி அந்த அம்மனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு எல்லோருக்கும் கிடைத்து நல்ல ஆரோக்கியத்துடன் நீண்ட ஆயுளோடும் நீங்கள் எல்லோரும் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி. சிறப்புகளையும் சேவை திட்டங்களும் மிக அழகாக எடுத்து விளக்கி கூறிய என்னுடைய சிறப்பு தலைவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து வாழ்த்துறை வழங்க வருமாறு என்னுடைய டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர் ரொட்டேரியன் மேஜர் டோனர் ரவிச்சந்திரன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த நாள் இணைய நாளாக அமையும், இனி வரும் எல்லா நாட்களும் இணைய நாளாக அமைய எனது வாழ்த்துக்கள். Rotarians, welcome to the Rotary Club of Perundurai Installation Ceremony. It is an honor to have with us today our respected Chief Guest PDG AKS Sagadevan sir, and your excellent speech, motivation for contribution. Your presence greatly honored us also. Congratulations to our new President, Rotarian Selvakumar, and the Secretary, Rotarian Krishnamurthy, and the office bearers. We are sure of your leadership and exit about the future of our club under your guidance. We also thanks to our outgoing President, Rotarian Gopalakrishnan, and Secretary, Rotarian Selvakumar, to our effective and our work. We are assured that have laid a strong foundation for our company success. Our thanks to RC S.V. Gopal sir, A.J. Manoj sir, our deputy trainer Satyan Alasaram, Pension Chairman Vijay Chandran, Conference Chairman Sivabalan, and RC Veerachandran, and all Perundurai senior Rotarians and Rotarians, and all other clubs Rotarians. Thank you for joining us today. And one more announcement. Coming Sunday in Udumalapete, district member seminar is going. So all the members should registration and come to the event, and great success for that event. Thank you for joining us today and for your ongoing support together. We will achieve great things for our community. Thank you once again. Thank you. Felicitations. And now we invite District Coordinator, Regional Coordinator, MPHL, SVL Gopalan sir. Please sir. Rotary Club of Perundurai இன்று பதவியேற்றிருக்கும் தலைவர் அவர்களே, செயலாளர் அவர்களே, ரோட்டரி கிளப் பொதுவாக ரோட்டரி கிளப்பில் மிகப்பெரிய சேவைகளை செய்து என்று முதன்மை விருந்தினராக பெற்றிருக்கும் எங்களது குரு டாக்டர் சகாதேவன் அவர்களே, நீங்கள் ரோட்டரி கிளப் கொடுத்தது எங்களுக்கெல்லாம் மிக ஒரு பெரிய பெருமையாக இருக்கிறது என்பதில் எந்த விதமான அச்சமும் இல்லை. டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர் ரவிச்சந்திரன் அவர்களே, அசிஸ்டன்ட் கவர்னர் பாசமிகு சகோதரர் மனோ ஐசக் அவர்களே, மற்றும் இங்கே வீட்டிற்கும் என் உடன்பிறவா சகோதரர்களே, அனைவருக்கும் மகிழ்ச்சியான மாலை வணக்கம். ரோட்டரி என்பது
மிகப்பெரிய ஒரு சேவை நிறுவனமாகும். 1985 இந்த போலியோவை நாங்கள் தான் செய்வோம், போலியோவை அடக்கி இந்த உலகெங்கும் எந்த விதமான போலியோ யாருக்கும் இல்லை என்ற நிலையை உயர்த்தி காட்டுவோம் என்று எங்கள் கிளப்பு தான் செய்வது. அதுக்காக நீங்கள் கைதட்ட அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சேவையை நமது ரோட்டரி சங்கம் செய்து கொண்டிருக்கிறது என்பது எந்த விதமான இல்லை. அதுபோல நம்ம இவர் டாக்டர் சொன்னார், சுப்பிரமணியன் சொன்னார், இந்த ஒரு அசிங்கமான ஒரு வார்த்தையை சொல்லிட்டு இருக்காங்க, சுடுகாடுன்னு. அதை மாற்றி அமைத்த பெருமையே நமது டாக்டர் சகாதேவன் அவர்கள் தான். கிரிமிட்டோரியம் இப்போ எல்லாருமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. யாரையும் சுடுகாடுன்னு சொல்றாங்க கிடையாது, ஆத்மா இருந்தாலும் இப்போ நாம கிரிமிட்டோரியம் மற்றவங்க ஆத்மாங்கிறாங்க. அந்த பழைய வார்த்தை மறைஞ்சு விட்டது. அதற்கு மிகப்பெரிய பெருமை நமது டாக்டரை சேரும் என்று நான் இந்த நேரத்தில் குறிப்பிடுவேன். அதுபோல நீங்க தலைவர் அவர்களும் செயலாளர் அவர்களும் வரக்கூடிய காலகட்டங்களில் ஃபேமிலி மீட் வைக்கணும். ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை அல்லது ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை வைக்கணும். லேடிஸ் எல்லாம் கம்பல்சரி நீங்கள் வர சொல்லணும். வர சொல்லி அப்போதான் ஒரு அறிமுகமாகும். ஓஹோ, ரோட்டையில் இப்படிலாம் நடக்குதா, நாம் போகணும் அப்படிங்கிற எண்ணம் லேடிஸ்க்கு வரும். அப்படி வரும்போது அடுத்த 3 மாதம் இப்போ நம்ம ஃபேமிலி மீட் இருக்குன்னு லேடிஸ் கேட்கணும். அந்த மாதிரி ஒரு இமேஜை நீங்கள் ஏற்படுத்தணும். அப்படி ஏற்படுத்தும் போது ஒவ்வொருத்தரும் போய் வெளியே சொல்லுவாங்க, ரோட்டையில் இந்த மாதிரிலாம் செய்கிறாங்க, இந்த மாதிரி சேவை திட்டங்கள்லாம் நிறையா செய்கிறாங்க, அதுக்கு நம்ம உறுதுணையாக இருக்கணும். நானும் போயிருந்தேன், அவரும் போயிருந்தாங்க. அப்படி அப்போ போகும்போது என்னாலும் ரோட்டரியுடைய மெம்பர்ஷிப் அதிகமாகும். மெம்பர்ஷிப் அதிகமாகும்போது என்னாலும் ரோட்டரியுடைய இமேஜ் டெவலப் ஆகும். ரோட்டரியுடைய இமேஜ் டெவலப் ஆகும்போது என்னாகும், ரோட்டரி மெம்பர்ஸ் அதிகமாக சேருவாங்க. ரோட்டரி மெம்பர்ஸ் அதிகமாக சேரும்போது என்னாகும், நம்முடைய சேவை திட்டங்கள் அதிகமாகும். நம்ம சேவை திட்டங்கள் அதிகமாகும் போது நிறையா மக்கள் பயன்படுவாங்க. நிறையா சேவை திட்டங்களை நம்ம அறிமுகம் செய்யலாம், எல்லோருக்கும் செய்யலாம். இதோ போல தர்மம் தானம் என்பது நம்ம கொடுக்கறது. போகும்போது கோயிலுக்கு போகும்போது சும்மா தட்டில் அங்கேயும் போகும்போது தர்மம் கொடுக்கணும். ஆனால் தானம் என்பது என்ன, நல்லா நம்மளாம் வயதுறோம். இந்த கை கொடுக்குறது, இந்த கை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, தெரியக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ரோட்டை பொறுத்த வரைக்கும் தெரிய வேண்டும். இந்த கை கொடுக்கறது எல்லா கைக்கும் தெரியணும். அப்படி தெரிஞ்சாதான் ரோட்டையோட இமேஜ் டெவலப் ஆகும். நான் நம்ம ஒரு 10 ரூபாய் கொடுத்து போட்டு 10 பேருக்கு சொல்றது அது ஒரு சிறப்பு. ஏன் சொல்றேன்னு சொன்னா, நாம கொடுக்கறது 4 பேருக்கு தெரிஞ்சாதான் மற்ற பேர் கொடுப்பாங்க. நான் ஒரு 50 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னா நல்ல சிவா நான் 100 ரூபா கொடுப்பேன் இல்லைங்களா? இந்த மாரி எல்லாம் ஒரு தானத்தை நம்ம செய்யணும். அதே நேரத்தில் ஒரு தானம் செய்யும் போது ஒரு ஏழை மாணவருக்கோ இல்லாதவருக்கோ ஏதோ ஒரு பொறுப்பான ஒரு அமௌண்ட்டை கொடுக்க போகும்போது நம்ம வீடு தேடி கொண்டு போய் கொடுக்கணும். அவனை இங்கே வர சொல்லி நாளைக்கு வா, இன்னைக்கு வா, காலையில் வா, மதியானம் வா அப்படின்னு சொல்லி 6 மணி வரைக்கும் உட்கார வச்சு 9 மணி வரைக்கும் உட்கார வச்சு 10 மணிக்கு நம்ம அந்த தானத்தை கொடுக்கறது அவ்வளோ சிறப்பாக அமையாது என்று நான் தாழ்மையுடன் குறிப்பிடுகிறேன். மற்றும் டைம் ஃபார் ஃபேமிலி, டைம் ஃபார் ஒர்க், டைம் ஃபார் கம்யூனிட்டி, டைம் ஃபார் ரோட்டரி. ஜெய். அடுத்தபடியாக நம்முடைய அசிஸ்டன்ட் கவர்னர் ரோட்டரியன் MPHF டாக்டர் எஸ். மனோ ஐசக் ஞானராஜ் அவர்களை வாழ்த்து வழங்குமாறு அன்போடு அழைக்கிறோம். இன்றைய விழாவுடைய கதாநாயகன் மட்டுமல்ல, இந்த ஆண்டினுடைய கதாநாயகன் ரோட்டரியன் செல்வகுமார் அவர்களே. கடந்த ஆண்டு மிக சிறப்பாக இந்த சங்கத்தை வழிநடத்தி சென்று பெருமையோடு மனமகிழ்ச்சியோடு பரிங்க காலம் பார்க்கும்போது டாக்டர் பொறுமையானாரு, ஆனால் வேகமாக கல்விப்பட்டார். மிக வேகமாக என்னுடைய பொறுப்பை மாற்றி கொடுத்த உடனடி முன்னாள் தலைவர் அருமை நண்பர் கோபாலகிருஷ்ணன் அவர்களே மிக அமைதியான நிறைய சாதனை பண்ணியிருக்கார். ரத்தன சுருக்கமாக அவர் போட்டு கொடுத்தாங்க. அடுத்து வருங்கால செயலாளர் ரோட்டரியன் கிருஷ்ணமூர்த்தி, எவர் ஸ்மைலிங் ஃபேஸ். உண்மையிலேயே இந்த சங்கத்திற்கு நான் துணையாளராக இருப்பது மற்ற முயற்சிக்கிறேன். இந்த விழாவுடைய சிறப்பு விருந்தினர் டாக்டர் சகாதேவ் சார் மிக உன்னதமான ஒரு ரோல் மாடல். ரோட்டரிக்கு ஒரு ரோல் மாடல் சொன்னாங்க. என்னன்னு சொன்னால், அவர் மாவட்ட ஆளுநராக இருக்கும்போது தான் எங்களுடைய ரோட்டரி கிளப் பவானி கார்பரேட் சிட்டி சார்ட்டர் பட்டயத்தில் இருக்கிற சார்ட்டர் பிரசிடன்ட் லக்ஷ்மண் சார் சார்ட்டர் பிரசிடண்டாகவும் நான் இங்கே சார்ட்டர் செக்ரட்டரியாகவும் இந்த சங்கத்தை துவங்கினோம். இன்றளவும் மிக சிறப்பான அவர் நம்ம டாக்டர் சகாதேவன் சார்
நம்ம டிஸ்ட்ரிக்ட் மட்டும் மென்டார் இல்லை, ஒவ்வொரு சங்கத்திற்கும் மென்டாராக இருந்து மிகச் சிறப்பாக இந்த மாவட்டத்தை வழிநடத்துகிறார் சொன்னால் மிகையாக. உண்மையிலேயே இந்த மன்றம், இந்த மாவட்டம் 3203 இன்னும் வைப்ரண்டா இருப்பதற்கு காரணம் என்று சொன்னால் சகாதேவன் ஒரு பெரிய ஒரு பேக் போன். எந்த சங்கத்துக்கும் எந்த நேரத்திலும் ஆலோசனை வழங்கி ஒவ்வொரு சங்கத்துக்கும் நல்ல அறிவுரை வழங்கி சங்கத்தை முன்னெடுத்து செல்வதில் மிகச் சிறப்பானவர். அவருடைய இந்த சிறப்பு வருகைக்கும் அவருடைய சிறப்பான உரைக்கும் நன்றி. என்னதான் சில விஷயங்கள் நான் சொல்லணும்னு நினைச்சேன், அதை டாக்டர் சொல்லிட்டாரு. எனக்கு ஒரு சில கருத்துப்படி சொல்லிடுறேன். இந்த விழாவில் கலந்து சிறப்பு விருந்தினர் மற்றும் டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர் மேஜர் ரவிச்சந்திரன், ரீஜன் கோஆர்டினேட்டர் எஸ்.எல். கோபாலண்ணா மற்றும் இந்த விழாவில் மிக முன்னதாக கலந்து கொண்டிருக்க பெஸ்ட் சேர்மன் அருமை நண்பர் ரோட்டரி சந்திரன், டிஸ்ட்ரிக்ட் டெப்டி ட்ரெய்னர் சக்தி நண்பர் சக்தி அவர்கள் மற்றும் இன்னைக்கு ரங்கோலி சேர்மன் ஏஜி சிவபாலன் வந்திருக்கார். அவருக்கும் அவருடைய குழுவினருக்கும் வருகிறேன் வரவேற்றுக் கொள்கிறேன். என்ன சொன்ன இன்னைக்கு ஒரு முக்கியமான நிகழ்வு. நம்முடைய ரங்கோலி கான்பரன்ஸுக்கு பெருந்துறை சங்கத்திலிருந்து இன்றைக்கு 25 ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்கிறார். பரத்த கவசம் தொடர்ந்து தலைவர் பேசிட்டே இருந்தோம். இன்றைக்கு 25 முதல் கட்டமாக 25 ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்கிறார் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரத்தில் நம்ம டிசி ரெக்வஸ்ட் பண்ண மாதிரி நாளை மறுநாள் உடுமலைப்பேட்டை உபசரிப்பில் நடக்கக்கூடிய மெம்பர்ஷிப் செமினாருக்கும் அதிக அளவில் கலந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு புதிதாக 15 உறுப்பினர்களை சேர்ப்பதாக தலைவர் இணைத்து கூறினார். அந்த ஒரு சிலர் பர்சனல் ஒர்க்காக வர முடியும்னு சொன்னாங்க. அந்த புதிய உறுப்பினர் அனைவரும் நீங்கள் கட்டாயம் இந்த உடுமலைப்பேட்டை மெம்பர்ஷிப் செமினாருக்கு அழைத்து வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் மீண்டும் இந்த பெருந்துறை சங்கம் எனக்கு மிகவும் பரிச்சயமானதான். பட்டை தலைவர் டாக்டர் ராஜேந்திரன் உள்ளிட்ட அனைத்து முன்னாள் சீனியரிட்டிஸ் அனைவருக்கும் எனது பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அருமை நண்பர் சிவகுமார், இப்ப யூடியூப் சேனல் பல்லவி பரசுக்குள்ள எனக்கு 30 ஆண்டுகள் மேலாக தெரியும். என்னன்னு சொன்னால் பெருந்துறை ஜேசிஸ்ல 1998ஆம் ஆண்டு ஜேசிஸ் அமைப்புல பி.எஸ். குமாரசாமி மண்டல தலைவராக இருக்கும்போது 1998 நான் மண்டல ஆலோசகர் ஜோன் கவுன்சிலர் இருந்தேன். அப்போது 11 சங்கங்கள் எனக்கு கொடுத்திருந்தார்கள். அதுல பெருந்துறை ஒரு சங்கம். பெருந்துறை எப்பவுமே டீம் ஸ்பிரிட் இருப்பாங்க. எந்த ஒரு நேஷனல் கன்வென்ஷன் கான்ஃபரன்ஸ் ரீஜனல் கமிட்டி எதுவெல்லாம் சொன்னீங்கன்னா ஒரு குரூப்பா வந்துவாங்க, ஒரு யூனிஃபார்ம் வருவாங்க. அது மல்லுவேட்டி மைனர் மாதிரி வேஷ்டி சட்டை அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு கெட்டப்ல பெருந்துறை அப்படின்னா தனித்துவமா தெரியும். இன்றைக்கும் அந்த ஒரு குழு உணர்வோடு செயல்படுகிறார்கள். ஏன்னு சொன்னால் இன்றைக்கு என்னுடைய மாவட்ட ஆளுநர் டாக்டர் சுரேஷ் பாபு அவர்கள் கொடுத்த விஷன் டி விஷன். அந்த டி விஷனுக்கு முத்தாய்ப்பாக அவர்கள் கண்டிப்பாக விஷன் டீம் கண்டிப்பாக சிறப்பாக செயல்படும். ஏனென்றால் நம்முடைய தலைவர் அவர்கள் எம்பி ஸ்ட்ரக்சரல் இந்த ஆண்டு அவருக்கு முக்கியமான ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கார்கள். இந்த பெருந்துறைக்கு ஒரு பிரத்யேகமான ஒரு கட்டடத்தை கட்டி எடுப்பதாக நம்ம அருமையான சிறப்பு டாக்டர் சகாதேவன் சார் சொன்ன மாதிரி அவருடைய இந்த காலத்திலேயே இந்த கட்டடத்தை கட்டி நீங்கள் பிரதிஷ்டை செய்ய வேண்டும், டெடிகேட் செய்ய வேண்டும் என்று எனது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் இந்த புதிய உறுப்பினர்களை இணைத்து பெருமைகள் செய்கிறேன். அந்த புதிய உறுப்பினர்கள் தங்களுடைய சங்கத்தை ரோட்டரை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு எங்களுடைய அருமையான டிசி ரவிச்சந்திரன் இந்த நிலைக்கு இருக்குன்னு சொன்னால் அவர் தொடர் பயணம். அவர் செக்ரட்டரி ஆனார், வெரி நெக்ஸ்ட் இயர் பிரசிடென்ட், அடுத்து அசிஸ்டன்ட் கவர்னர், ரீஜன் கூட இன்னைக்கு டிஸ்ட்ரிக்ட் கூட இன்னும் அப்படியே பரிமாற்றம். என்ன காரணம்? அவருடைய ஈடுபாடு. அதை அடிக்கடி நம்ம சீக்கிரம் சொல்லுவார். எப்பவுமே நம்ம சங்கத்தை எந்த அளவு பயன்படுத்திக் கொள்கிறோமோ அந்த அளவுக்கு முன்னேற்றம். இன்னும் டாக்டர் நிறைய காரியம் சொன்னாங்க. சர்வீஸ் டு ஹியூமனிட்டி இஸ் தி பெஸ்ட் ஒர்க் ஆஃப் லைஃப் என்று சொல்வார்கள். மனித இனத்துக்கு தொண்டாற்றுவதே மிகச்சிறந்த சேவை. அந்த அமைப்பில் இந்த சேவை பற்றி நிறைய விஷயங்கள் டாக்டர் சொல்லியிருக்கார். வாழ்த்துறை அதிகம் பேசக்கூடாது. ஆகவே என்னுடைய வாழ்த்துறை கூறி அடுத்து உங்களுடைய அடுத்த வருடம் பாராட்டுக்கு இடையில வருகிறதுலாம் உங்களுக்கு நான் எப்பொழுதாவது வர தயாராக இருக்கிறேன். இன்னொரு விஷயம் சொல்லணும். சில பேர் போன் பண்ணா எடுக்க மாட்டாங்க, லேட் பண்ணுவாங்க. ஆனா செல்வகுமார் ஆகட்டும், கிருஷ்ணமூர்த்தி ஆகட்டும், எப்போ பண்ணா இமீட் அட்டன் பண்ணுவாங்க. எனக்கு ஒரு அனுபவம், பாராட்டுங்க. நாங்க ஈரோட்ல ரோட்டரி கிளப் பவானி காலத்துக்கு ஒரு ஆர்கானிக் செமினார் நடத்தினோம். அப்போ பல்வேறு தலைவர்களுக்கும் நாங்க 30 கிளப் பேசணும். ஒரு நண்பர் யாருன்னு தெரியல, எனக்கு மறந்து ஆக்சுவலா தெரியல. சார் இப்ப வண்டியில் போயிட்டு இருக்கு சார், இறங்கி இன்னொன்னு பேசுறேன்னாரு. இதுவரைக்கும் பேசல, இந்த வண்டியில போயிட்டு இருக்காரு எனக்கு தெரியல. ஆனா அந்த விதத்தை பார்க்கும்போது இந்த தலைவர் செல்வகுமாராவுக்கும் அவருடைய ட்ரெஸரர் சக்தி பாருங்க, செல்வம் சக்தி கிருஷ்ணமூர்த்தி ஒரு மேஜிக்.
மேஜிக் மேன். ஆகவே நல்ல ஒரு அருமையான இயக்கம், நல்ல அருமையான டீம். புதிய உறுப்பினர்களை இளைஞர்களாக சேர்த்திருக்கீங்க. கண்டிப்பாக இந்த சங்கம் மிக சிறப்பாக செயல்பட்டு அடுத்த ஆண்டு நிறைய விருதுகளை பெற்று உங்களுடைய அந்த கட்டடத்தையும் சிறப்பாக கட்டி முடித்து இந்த நகரத்துக்கும் மாவட்டத்துக்கும் பெருமை சேர்க்குமாறு எல்லாம் நல்ல இறைவன் உங்களுக்கு எல்லா நலனையும் கொடுக்க வேண்டும் கூறி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. An announcement by Tirupur South Club. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று புதிதாக பதவியேற்றுக் கொண்டிருக்கும் நமது செல்வகுமார் அவர்களுக்கும் இந்த ஆண்டு முழுவதும் மிக சிறப்பாக சேவை செய்து வந்திருக்கும் நமது கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் நமது சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும் மற்றும் நமது டிசி மற்றும் ஆர்சி, நமது ஏஜி மற்றும் அனைத்து சங்கங்களிலிருந்து வந்திருக்கும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் முதல்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டு மிகச்சிறப்பான ஆண்டாக அவர்களுக்கு அமையும் என்பதில் எந்த அளவும் ஐயமில்லை. இந்த தொடக்க நாள்லேயே பார்த்திங்கன்னா இவ்வளோ பேர்த்த எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு வந்து அவங்க ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு கட்டடம் கட்டுறதுக்கு மிகச்சிறப்பாக எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிகிட்டு இருக்கின்றேன். அந்த கட்டடம் கட்டுவதற்கு துணையாக நான் 1 லட்சம் ரூபாய் இந்த நேரத்தில் கொடுத்து வருவேன் என்று அறிவிக்கிறேன். இந்த ஆண்டு முழுவதும் அவர்கள் சிறப்பாக சேவை செய்ய வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு கான்ஃபரன்ஸ் நமது கொடிசியா வளாகத்தில் பெங்கால் மாவட்ட மாநாடு 6, 7, 8 தேதிகளில் நடைபெற உள்ளது. இந்த மாநாட்டில் நான் மிகச்சிறந்த பேச்சாளர்களை ஏற்பாடு செய்துள்ளோம். அதில் நீங்கள் அனைவரும் அனைத்து விதமான பன்முகத்தன்மை கொண்ட பேச்சாளர்கள் இதில் அரங்கை உங்களுடைய மகிழ்வுக்கு இருக்கிறார்கள். நீங்கள் கலந்து கொண்டு அந்த விழாவினை மிகச்சிறப்பாக சிறப்பிக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் மிகப்பெரிய பொழுதுபோக்கு அம்சங்களையும் பன்முகத்தன்மை கொண்ட மிகச்சிறிய கலைஞர்களையும் நாங்கள் ஏற்பாடு செய்துள்ளோம். இது போன்ற ஒரு மிகச்சிறப்பான ஏற்பாடுகள் நீங்கள் அனைவருமே கண்டு கலைக்க வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம். அது மட்டுமல்லாமல் பல வகையாக உணவு வகைகள் மற்றும் உங்கள் பிஸ்னஸ் போன்ற வகைகளுக்கு ஸ்டால் போன்ற அனைத்து ஏற்பாடுகளையும் நாங்கள் செய்துள்ளோம். நீங்கள் கலந்து கொண்டு அதை சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான கட்டணத்தை கான்ஃபரன்ஸ் செக்ரட்டரி அவர்கள் வேல்சாமி அவர்கள் அறிவிப்பார்கள். வணக்கம், இனிய மாலை வணக்கம். புதிதாக பொறுப்பேற்றுள்ள செல்வகுமார் உள்ளிட்ட அவருடைய குழுவினர்களுக்கு எனது சார்பிலும் மாவட்ட ஆளுநர் டாக்டர் சுரேஷ் பாபு அவர்கள் சார்பிலும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓராண்டு காலம் சிறப்பாக பணியாற்றி பொறுப்பை ஒப்படைத்துள்ள உடனடி முன்னாள் தலைவர் மற்றும் அவரது அணியினருக்கு வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது சிறப்பு விருந்தினர் டாக்டர் அவர்கள் தங்கள் மேற்கரோட்டினுடைய ஊரோடும் உயிரோடும் கலந்தனர். எங்களுடைய முன்னேற்றத்தில் அவருடைய பங்கு என்பது மிக அதிகம். இந்த ரோட்டரி கான்ஃபரன்ஸ் பொறுத்த வரைக்கும் சவுத் ரோட்டரி எடுத்திருக்கிறாங்க. இந்த ரோட்டரி கான்ஃபரன்ஸ் என்பது நம்ம டாக்டர் மாதிரி இருக்கின்ற பிடிசி அத்தனை பேருடைய ஆலோசனையும் பெற்று இந்த 10 ஆண்டுகளில் நடந்த கான்ஃபரன்ஸில் ஒரு மிகச்சிறந்த கான்ஃபரன்ஸாக நடத்துவதற்கு திட்டமிட்டு வருகிறோம். அதுக்காக உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பையும் கேட்கிறோம். இன்று 25 பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்கீங்க. பெருந்தரை 100% ரெஜிஸ்ட்ரேஷன் வித் ஃபேமிலியோட கொடுக்கணுங்கிறத கேட்டுக்கிறேன். குழந்தைகளையும் நினைத்து வாருங்கள். அவர்களுக்கும் உண்டான சிறப்பு ஏற்பாடுகள் நிறைய இருக்கிறது. அதாவது பேசிக்காக சிறுவங்கிறது ஒரு தனிநபர் ஒருத்தருக்கான பதிவு, அது 5000 ரூபா வச்சிருக்கிறோம். இன்றைக்கு இந்த மாதம் பதவியேற்பு விழா மாதம்ன்றதுனால அதை 4500 ரூபாய்ங்கிறது நிர்ணயிச்சிருக்கிறோம். நீங்கள் அனைவருமே பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல 2 adults and 2 children அவங்களுக்கான கட்டணம் 9000. இந்த மாதம் முடிய பண்ணுறவங்களுக்கு 8000 ரூபாயில கட்டணத்தில் அதை கொடுக்குறோம். நீங்கள் 2 குழந்தைகளோடு கலந்து கொள்ளலாம். அதற்கான கட்டணம் தான் 9000ல் 1000 ரூபாய் கை வண்டி 8000 ரூபாய் கொடுக்குறோம். இதே பிளாட்டினம் 60000 ரூபா. அதில் என்ன ஸ்பெஷல்னா
2 adults and 2 kids ப்ளஸ் 2 நைட்டு ஒரு பகல் அக்கமடேஷன் இருக்குது. 3 ஸ்டார் அல்லது 5 ஸ்டார் ஹோட்டலில் கொடுக்குற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி கோல்டில் வந்து 2 adults 2 night ரூம் ஸ்பெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்குறோம். அவங்களுக்கான உணவு ஏற்பாடு சீட் எல்லாமே வந்து இந்த பிளாட்டினம் அண்டு கோல்டுக்கு வந்து சரியான அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். அனைவரும் இதை பயன்படுத்தி நீங்கள் பெருவாரியாக ஆதரவு தந்து இந்த மாநாடு வெற்றி பெற ஒத்துழைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவேறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு மகிழ்ச்சியான செய்தி. கான்ஃபரன்ஸ் சேர்மன் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது 25 மெம்பர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் தரணும் இருக்காரு. ஸோ அதை வந்து ஸ்பெஷல் ஆஃபர் வாங்குற மாதிரி 25 பேர் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு கேட்குறேன். தேங்க்யூ. தேங்க்யூ சார். வருகின்ற 2025 பிப்ரவரி மார்ச் 7, 8, 9 2025 மார்ச் 7, 8, 9 ஆகிய தேதிகளில் கோவை கொடிசியா வளாகத்தில் நடைபெறும் மாநாட்டினை கலந்து அனைவரும் சிறப்பிக்க வேண்டுமாய் மாநாட்டு குழுவினர் மீண்டும் முறை நாங்களும் கேட்டுக்கிறோம். மட்டுமல்ல, எங்களுடைய ட்ரஸ்டுக்காக 1 லட்சம் ரூபாய் நன்கொடை கொடுப்பதாக அனௌன்ஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். மிகவும் நன்றி. To recognize the visiting Rotarians from Rotary Club of Gobi, Rotarian Kandan from Rotary Club of Gobi, Rotarian Vijay Chandran from Rotary Club of Erode, Rotarian K.H. Chikotayan from Rotary Andiyur, Rotarian Vivekanandan from Rotary Tirupur, Kittasamy from Rotary Chanimalai, Raja Ramasamy from Shakti Mahalingapuram, Karthikeyan from Shakti Mahalingapuram, Rotarian Vadivel from Erode Central, Rotarian Madheswaran from Bhavani Kodal, Rotarian Bhavamani from Bhavani Kodal, Rotarian Subramani from Bhavani Kodal, Rotarian S.V. Gopalan from Bhavani Kodal, Rajkumar, Rotarian Rajkumar from Chanimalai, Pradeep from Bhavani Kodal, Velaswamy from Bhavani Kodal, Prabhakaran from Tirupur South, Rotarian Shivapalan from Tirupur South, Murthy from Tirupur, Murthy Ilangovan, Bharatidas, all from Tirupur South, and Srinivasan from Bhavani Kodal, Bharati from Rotary Tirupur, Chandil Kumar from Perundurai Lions Club Secretary, and Perundurai Lions Club President Mr. Lion Selvaraj, and Dharani Rotarian Sivapalan from Tirupur, Pradeep from Tirupur. Thank you for your visiting. Thank you, sir. வந்திருக்கும் விருந்தினரை கௌரவிக்கும் நேரம் இது. நம்முடைய சீஃப் கெஸ்ட் டாக்டர் ஐயா அவர்களுக்கு கௌரவிக்கு வருமாறு நம்முடைய சார்ட்டர் பிரசிடன்ட் டாக்டர் ராஜேந்திர அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய ரீஜனல் கோஆர்டினேட்டர் ரொட்டேரியன் MPHF SDL கோபால் அவர்களை கவனிக்கு வருமாறு பிரின்சிபால் அர்ஜுன் சார் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.